உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன்முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் QR கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம். நன்றி. உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். இது செவ்வாய். இந்த வருடம் பொதுவாக இந்த மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய என்ன சொல்றது, இந்த மாதம் நீங்க போர்படை தளபதி மாதிரி இருக்க போறீங்க. போங்க. ஆக 29 மார்ச் 2025 இருந்து 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. ரைட். இது பொங்கு சனியா உள்ளவங்களுக்கு ஒரு பொற்காலம். எப்படி தெரியுமா இருக்குது? எங்கேயோ நீ உனக்கு மச்சருது சாமி. ஓப்பனிங்லேயும் 2வது நாள்ல இருந்து 5 தொகை பணம் வந்தது. நிறைவடையும் நாளான 31 டிசம்பர் 2025 அன்னைக்கு துட்டு வருது கையில். எவ்வளோ? 1ன்ற தொகை. யாரெல்லாம் 9ஆம் தேதி 27ஆம் தேதி 18ஆம் தேதி பிறந்தீங்களோ இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு சோதனையும் உண்டு, சாதனையும் உண்டு, ரெண்டும் உண்டு. இப்போ இந்த 29 மார்ச் 2025 ஒரு பொற்காலம் என்ற 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு நீங்கள் டிரைவ் ஆகி இந்த 30 வருஷம் உயிர் வாழ்ந்தீங்க, இந்த 30 வருஷம் நீங்கள் மாசமான ஒரு சம்பளம் சம்பாரிச்சிருக்கீங்க, இந்த 30 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வறட்சி வந்திருக்கலாம், அது அடுத்த வறட்சி கொடுக்க போகுது. இப்படி நல்லாவே வண்டி ஓடிக்கிட்டே இருந்தது பார்த்தீங்களா? சடன் பிரேக்கா 18 அக்டோபர் 2025 இருந்து 18 அக்டோபர் 2025 இருந்து 5 டிசம்பர் 2025 சட்டார்னு சம்பாதிச்ச பணம்லாம் எங்கேயோ திடீர்னு எவங்கிட்டே கொடுத்து ஏமாந்துருக்கு. கோச்சாரம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் உங்கள் மனமே அப்படிதான் இருக்கு. மனைவியை நல்லா பார்த்துக்கணும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும்னு தான் உங்கள் மனசு ஏங்குது. சகோதரனை நல்லா பார்த்துக்கணும், தாயை நல்லா பார்த்துக்கணும்னு தான் உங்கள் மனசு ஏங்குது. ஆக தொழில் ரீதியான முன்னேற்ற காலம் 28 ஜனவரி 25 முதல் 31 மே 2025. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம், பெண் குழந்தைக்கான மகாலட்சுமி வயிற்றுல பிறகுறா. சொத்து சுகம் சேர்த்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது எல்லாமே யோக ஜாதகத்துக்கு. உங்கள் ஆசைக்கெல்லாம் ஜோசியம் வேலை செய்யாது. உங்கள் ஆசைக்கு எந்த டெக்னாலஜி கூட வேலை செய்யுது. அந்த டெக்னாலஜிக்குன்னு சில பைலா இருக்குது, அந்த டெக்னாலஜிக்குன்னு சில யூசர் மேனுவல் இருக்குது. அந்த மாதிரி இது யூசர் மேனுவல். உங்களுக்குன்னு நல்ல சுகமாக ஒரு வீடு கட்டிக்கிட்டு வாழ்றதுல பொற்காலம். இது மாதிரி ஒரு நேரம் உங்களுக்கு 24 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. 2001 மேலே வந்தது, இப்போ மீண்டும் வருது. அந்த அஷ்டமச்சனியின் பாதிப்பிலிருந்து வெளிவருகிறீர்கள். கடந்த 2023 ஜனவரிலேருந்து அசிங்கம், அவமானம், மானபங்கம், தற்கொலை முயற்சி இத்தனையும் நடந்து கொண்டிருந்தது. அதிலிருந்து மெல்ல 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 வெளியே வரீங்க. 27 நவம்பர் 2025 அஷ்டமத்து சனியில் செய்யாத கொடுமையை செஞ்சிடும். அஷ்டமத்து சனியில் செய்யாத கொடுமையை செய்யும். இப்போவே மெடிக்ளைம் பாலிசி எடுத்துக்கோங்க, வீட்டுக்கே எடுக்கலன்னா. இதுக்கு தான் இப்படி தான் ராசி பலன் யூஸ் பண்ணணும். அதன் பிறகு 28 ஜனவரி 2025 அதிலிருந்து 31 மே 2025 இந்த காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டம் வருது. எதில் திடீர் அதிர்ஷ்டம் வருது? இந்த நேரத்தில் நான் ஒரு விழிப்புணர்வு தரேன். சொத்து பத்தை வச்சு ஓடி லோன் போட்டு பெரிய கடனை வாங்கி வியாபாரம் பண்ணிடலான்னு நினைச்சிங்கனாக்கா அம்புட்டும் போடும். அதுதான் 12 ஜூலை 2025 முதல் 27 நவம்பர் 2025 வரணும். கடனால, வழக்கால, நோயால, டென்ஷன். எச்சரிக்கை, எச்சரிக்கை, எச்சரிக்கை. தானா ஒரு பெண்ணு ஐ லவ்னு சொன்னா அம்மா, தங்கச்சி, அக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்கும். நான் உன்னை அப்படி நினைக்கலாமா, நீ என்ன சகோதரியா நினைச்சம்மான்னு சொல்லிடுவேன். ஆசைப்பட்டு ஏற்றுக்கிட்டீங்கன்னாக்கா அவங்ககிட்ட தான் குத்து வாங்க வேண்டியது இருக்கும். கும்மாங் குத்து வேண்டாம். எவன் சிக்கனா மிளகா அரைக்கலாம் அப்படின்னு பார்க்குறீங்க, சிக்கனம்னா அரைச்சிடுறீங்க. மிளகா நல்லா அரைக்கணும். ஏன்னா மீண்டும் அரைக்கிறதுக்கான டைம் வரத்துக்கு இன்னும் 5 வருஷம் ஆகும். அது சோறு திருந்தம் இல்லை, கரெக்டாக பார்த்து அரைக்கணும். இப்படி ஓப்பன் ஆகுது. அடுத்தது 28 ஜனவரி 2025 முதல் 31 மே 2025 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? காம காலகட்டையா? காம தலைவலிச்சு ஆடுது சாமி. பூர்வ புண்ணிய சொத்துல செஞ்சன சாமி. தாத்தா பாட்டன் சொத்துல சமைச்சலும். அப்படிப்பட்ட நேரம் 29 மார்ச் 2025 அப்புறமா
சங்கமங்கள் சப்தமத்தில் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாவது, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமாவது, அந்த பாக்கியம் வரணுன்ற விதி உள்ள ஜாதக கிரகமைப்பு வாங்கி பிறந்திருந்தால் தான், இல்லைன்னா இல்லை. கம்முன்னா கம்முனாட்டி கோதம். அதனால எச்சரிக்கையா இருக்கணும். ஆக மொத்தத்தில் இளைஞர்கள் அந்த ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுவதற்கு எச்சரிக்கையா இருக்கணும். விரயம்ன்றது பொருள் விரயமா இருந்தால் கூட பரவாயில்லை, சமாளிச்சிடலாம். அது கூட வரக்கூடாது, சமாளிச்சிடலாம். உடல் விரயமாகி போச்சுன்னா சில பேர் விபத்துகள் மூலமா உயிர் போகிறது கூட வாய்ப்பு உண்டு. அதனால எச்சரிக்கையா இருக்கணும் இந்த மகர ராசி அன்பர்கள். இது 29 மார்ச் 2025 அப்புறமா இந்த ஆண்டு நிறைவடையவர்கள் இதுதான் பலன். உங்க வாயாலேயே நீங்க கெடுவீங்க. தவளைத்தான் வாயால கெடுங்க. அதனால வாயை போட்டு வச்சுக்கிங்க. யார் எது கேட்டாலும் அப்படியே அமைதியா இருக்கு. 1000 கணக்குல வாங்கினா சிறு கொண்ட கடன், லட்சக்கணக்கில் வாங்கினா தான் பெருங்கொண்ட கடன். அதனால லட்சக்கணக்கில் கூட கடன் வாங்குறதுக்கு, அதுவும் 6 லட்சம் 60 லட்சம் 15 லட்சம் 24 லட்சம் கடன் வாங்குறதுக்கு அதிகாரம் உண்டு. வாங்கி தான் தீரணும். அப்படிப்பட்ட நேரம் தான் 28 ஜனவரி 2025 முதல் 31 மே 2025. இரண்டாயிரத்தி 2025 ஆங்கில புத்தாண்டுக்கான ராசி பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த வரிசையில முதல் ராசியான மேஷம்க்கு இந்த புது வருடம் எப்படி அமையும்னு சொல்றீங்க? கண்டிப்பா சொல்றேன். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கும் காலமான 1/1/2025 அதிகாலை 12 மணி 1 நிமிடம் முதல் 31 டிசம்பர் 2025 நள்ளிரவு 11:59 PM வரையிலும் நடக்கக்கூடிய நன்மை திண்மை பலாபலன்களை ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், அதுதான் உலகத்துல நீங்க கிறிஸ்டினா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் உலகத்தில் உள்ள மனித இனம் மட்டுமல்ல, 6 அறிவு, உயிர் முதல் 6 அறிவு படைத்த உயிரினங்களுக்கு உடலையும் உள்ளத்தையும் தருகிறது. அந்த உடலும் உள்ளமும் என்னென்ன விதமான நன்மைகளையும் தீமைகளையும் அடைய போறதுன்னு நான் ஒரு 5 நிலைகள்ல சொல்றேன். இப்போ முதல்ல நியூமராலஜிக்கு வந்துருவோம். இந்த நியூமராலஜி என்பது 2025 போன வருடமான 2024 என்பது 8 ஆரம்பித்தது. 2024 2024 என்ன? 8 கஷ்டம். சனினாலே கஷ்டம். கால்குலேட்டர்ல 8 இருக்கும். அதனால சனி கர்ம பலன். அதனால 2024ஆம் ஆண்டு எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. பாவம் வேலைச்சேரி மக்கள்லாம் கஷ்டப்பட்டாங்க. வெள்ளத்துல இப்படி பொருளாதார கஷ்டம், கள்ளச்சாராய் சாவுகள் பாருங்க. 2024 பயங்கரமா இருந்தது. 2 முறை நடந்தது. 100கணக்கான பேர் செத்தாங்க. இது செவ்வாய். இந்த வருடம் பொதுவா இந்த மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய என்ன சொல்றது, இந்த மாதம் நீங்க போர்படை தளபதி மாதிரி இருக்க போறீங்க. போங்க. ஆமா, டபுள் பேரல் கன்னோட தான் சுத்த போறீங்க. அவனை பார்த்தீங்கன்னா சுட்டு போயிடுவீங்க. வாயிலிருந்து வர வார்த்தையே சுடுற மாதிரி இருக்கும். பொதுவா இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு கிலுகிலுப்பாக தான் ஆரம்பிக்குது. எங்கேயாவது ஒரு பார்ல உட்காந்துருப்பேன் சாமி, 2 பெக்கு போட்டுக்கிட்டு இருப்பேன். அது மெக்டோல் போடுறீங்களா இல்லைனாக்கா சிவாஸ்ரீகள் போடுறீங்களான்றது அது உங்கள் ஜாதகத்தினுடைய தனயோகம் தான் நிர்ணயம் பண்ணும். ஆக மொத்தத்தில் ஓப்பனிங்கே அப்படி தான் இருக்குது. எங்கேயோ ஒரு சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே அப்படிதான். டான்ஸு தான், பாட்டு தான், ஷேக்கு தான், சோக்கு டான்ஸு தான், அந்த மாதிரி ஆரம்பிக்குதே. அற்புதமாக இருக்குது. ஸ்ரீசாமியா உண்மையை மூஞ்சி உமா வச்சுருக்க. நல்லதாக தானே சொல்கிறேன். இந்த ஆங்கில புத்தாண்டு ஆரம்பித்த உடனே காசு வருது. அன்றைக்கே வராது, அது ஆரம்பித்த மறுநாள் ஹேங் ஓவரில் படுத்திருப்பீங்க. இது அந்த பழக்கம் உள்ளவங்க. சில பேர் நம்ம பாசாதி கோயில் தீர்த்தம் சாப்பிட்றவங்க இருக்காங்க. தீர்த்தத்தில் 2 விதமான தீர்த்தம் உண்டு பாருங்க. ஆல்கஹாலும் தீர்த்தம் தான் சொல்கிறோம். அதுவும் தண்ணி மாதிரி தான். அதுவும் தண்ணி தான். பெருமாள் கோயிலில் நல்லா கற்கண்டு போட்டு பிரமாதமாக ஏலக்காயெல்லாம் போட்டு கொடுக்குறான் பாருங்க, அதுவும் தீர்த்தம் தான். இந்த மாதிரி 2 விதமான மனிதர்கள் இருக்காங்க இல்லையா? இல்லைனாக்கா எப்படி அரசாங்கத்துக்கு ஆமாம் மாதமான பல 100 கோடிகள் எப்படி லாபம் வருது? வருஷத்துக்கு 50,000 கோடி லாபம்ன்றான். ஆமாம், நீங்கள் கூட நினைப்பீங்க இது மட்டும் டாஸ்மாக் ஆகலாம், நான் கூட குருஜி ஒரு ஒயின் ஷாப் எடுக்கலாம்னு நினச்சாங்க. அந்த மாதிரி ஓப்பனிங் நல்லா இருக்குதுன்னு சொல்ல வரேன். உங்கள் லவ்வர் லிவிங் டுகெதரோடு உட்காந்துருக்கீங்க ஒரு பாரில், சொர்க்கம் மதிலே மாதிரி அப்படி ஓப்பன் ஆகுது. இது எல்லாமே அடிப்படை ஜாதகம். அந்த மாதிரிலாம் போய் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு 4ஆம் இடமும் 2ஆம் இடமும் வலுத்திருக்கிறவங்களுக்கு தான், எல்லாரும் நினச்சிக்கூடாது. பிறகு இந்த
புத்தாண்டு ஆரம்பித்த மறுநாள் 2ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து ஒரு 5 நாட்களுக்கு பணம் வருது. எப்படி வருது? முதல் தொகை 1, 2ஆம் தொகை 2, 3ஆம் தொகை 9, 4ஆம் தொகை 1, 2, 9, 4 இந்த மாதிரி தொகைகள் வருது. முதல் தொகை 1ஆம் நம்பர், 2ஆம் தொகை 2ஆம் நம்பர், 3ஆம் தொகை 3ஆம் நம்பர், 4ஆம் தொகை 4ஆம் நம்பரு, 5ஆவது தொகை 3ஆம் நம்பரு. இப்படி பணம் வருது. அப்புறம் சந்தோஷம் தானே. ஆக ஓப்பனிங் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு இந்த புத்தாண்டு. அதன் பிறகு 28 ஜனவரி 2025 முதல் 31 மே 2025 உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே நல்ல யோக திசா புத்திகள் நடந்து கொண்டிருந்தால் இந்த காலத்துல ஒரு திருப்புமுனை சாமி இப்படிப்பட்ட காலம் வரவே இல்லை தெரியுமா உனக்கு? நீங்க வேணா உங்களுக்கு வயசு இப்போ 55 50 இருந்ததுன்னா ஒரு 24 வருஷத்துக்கு பின்னாடி போய் பாருங்க. கிட்டத்தட்ட மிகச்சரியாக 2001 மே மாதம் போய் பாருங்க. அப்போதான் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பீங்க, அப்போதான் ஒரு கார் வாங்கியிருப்பீங்க, அப்போதான் நீங்கள் ஏதோ ஒரு லேண்ட் வாங்கியிருப்பீங்க, அப்போதான் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமாக இருப்பீங்க. இது யோக ஜாதகத்துக்கு தான் மீண்டும் சொல்கிறேன், மத்தியம ஜாதகத்துக்கு கிடையாது, அதுக்கு கீழே உள்ள லோ கிரேட் ஜாதகத்துக்கு கிடையாது, யோக ஜாதகத்துக்கு தான் நான் சொல்கிறது. ஆமாம், அப்படி இருந்ததுன்னா யோக ஜாதகம்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து அதிர்ஷ்ட கிரகங்கள் ஒரு 5ஆவது வலுத்திருக்கணும், 5 பாவங்கள் வலுத்திருக்கணும். அப்படி அதுதான் யோக ஜாதகம். அப்போதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சிக்கு வந்திருப்பீங்க, ஒரு சைக்கிள் சுற்றி இருக்கும். அந்த 2001 சுற்றின சைக்கிள் தான் 24 வருஷமாக உங்களை வந்து ஒரு ஸ்டெடியான இன்கம் கொடுத்து அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான என்ன மனையால், பெண்ணாக இருந்தால் கணவன், குழந்தைகள், சோஷியல் ஸ்டேட்டஸ் வந்துருக்கும். அதே மாதிரி இப்போ வரப்போகுதுன்ற எப்போ வரப்போகுது? 28 ஜனவரி 2025 முதல் 31 மே 2025. பட்டு நோட் பண்ணு. சிலதெல்லாம் நோட் பண்ண முடியாது, நோட் பண்ணலன்னா தப்பாயிடும். அடுத்தது நான் சொல்கிறேன் கேட்டுக்கு. 29 மார்ச் 2025 ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுது. ஆகட்டுமே, உனக்குன்னா வயசு 80 ஆச்சு, நீ பார்க்குற 30 வயசாக இருந்ததுனாங்க 2வது ரவுண்டு பொங்கு சனி நல்லா இருக்குமே. முதல் ரவுண்டு மங்கு சனி. ஆமாம், முதல் ரவுண்டுனா யாரும் ஒரு வயசில் வந்து பார்க்க போகிறது ராசி பலன்? பாவம், குழந்தை வெளில வந்து பார்க்குமா? பார்க்காது. ஒரு 15-20 வயசுக்கு மேலே தான் பார்ப்பீங்க. ஆமாம், அப்படிப்பட்டவங்களுக்கு முதல் ரவுண்டாக இருந்தாக்க கொஞ்சம் சங்கடம். அதுவும் அடிப்படை ஜாதகத்தில் தசாபுதி நல்லா இருந்தாக்கா தப்பிச்சிருவீங்க. அது நீங்கள் ஜோசியர்கிட்ட கொண்டாந்து காட்டினா தான் சொல்ல முடியும். ஆக 29 மார்ச் 2025 ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுது. ரைட், இது பொங்கு சனியா உள்ளவங்களுக்கு ஒரு பொற்காலம். அடுத்தது 14 மே 2025 குரு பயிற்சி. இவ்வளோ நேரம் நல்ல பலன் சொன்னல, சிரிச்சிங்கல்ல. இப்போ கெட்ட பலன் வருது, நானா வருது, ஆகாயத்திலிருந்து வருது. நான் என்ன பண்ண முடியும்? டாக்டர் வந்து உங்களுக்கு நோயின்னு சொன்னால் டாக்டர்கிட்ட அடிக்க போவீங்களா? தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்குன்னு சொல்லுவீங்களா? அப்புறம் பாருங்க, இப்போ விக்னேஷ்னு ஒருத்தர் கைது பண்ண மாதிரி கைது பண்ணிடுவாங்க. இது வந்து ஜோதிடத்தினுடைய நியதி விதி. படை மாண்டு போகுது போ. இந்த குரு பயிற்சி 14 மே 2025 நல்லா சொல்லிட்டு வந்தீங்களே மேருஜி, திடீர்னு ஜெர்க் அடிக்கிறீங்கன்னு நானும் அடிக்கிறேன். ஒரே ஒரு கிரகம் இருந்தாக்கா ஒரே மாதிரி பலன் தான் சொல்ல முடியும். 9 கிரகம் இருக்குது இல்லை. இது ஒரு விளையாட்டு மைதானம் மாதிரி இல்லை. ஒருத்தர் நல்ல இடத்துல இருந்தால் ஒருத்தர் கெட்ட இடத்துல இருப்பார், இன்னொருத்தர் வந்து மிடிலான இடத்துல இருப்பார், இன்னொருத்தர் ரொம்ப பாதகத்தை செய்கிற மாதிரி இருப்பார். ஒரு 9 நவரசங்கள் வாழ்க்கையில் இருக்குது இல்லை. ஒரே ஒரு ரசமாக இருக்குது கிடையாது. கோபம், ஹாஸ்யம், பயங்கரம், வீரம், ரௌத்திரம், இப்படி 9 நவரசம்னாக்கா அது 9 கோலை வச்சு தானே 9 நவரசம் கொண்டாந்தான். இல்லைனாக்கா 6 ரசம்னு சொல்லியிருப்பான். ஏன் நவரசம்னு சொன்னான்? நவரச நாயகன் கார்த்திக்னு சொல்கிறானே. ஏன் நவரசங்களும் வந்து கோள்கள் கிட்ட இருக்கு. ஏன்னா 9 கோள் இருக்கு. இப்போ இந்த குரு கோள் போய் உங்களுக்கு படை மாண்டு போச்சு. கடந்த 11 வருஷமா நீங்கள் என்ன சம்பாரிச்சிங்களோ அது எல்லாமே உங்கள் கையை விட்டு போகுது 14 மே 2025 அப்புறமா. ரைட், அங்கிருந்து அடுத்தது வாங்க, ஸ்கிப் பண்ணி 12 ஜூலை 2025, அதுலேருந்து 27 நவம்பர் 2025. இந்த காலகட்டத்தில் 7.5 நாள் சனியில் கூட ஒரு யோகம். அப்போ நல்லா தான் இருக்குது. ஏன் மூஞ்சி தூக்கி வச்சிருக்கீங்க? சரிங்க, 7.5 சனியில் ஒரு நல்லதுங்க. அது எப்போ? 12 ஜூலை 2025 முதல் 27 நவம்பர் 2025. சரிதானா? அவ்வளோதான். அடுத்தது தலைமுறை வாழ்க்கை. ஆன்டிசிபேட்டரி வேலை எடுத்து வச்சுக்க, நேராக வந்து உள்ளே போடுறாங்க. செக் பவுன்ஸ் கேஸுன்றோம். சினிமா துறையில் யாராவது ஃபைனான்சர் ப்ரொடியூசராக இருந்தீங்கன்னா உடனே ஆன்டிசிபேட்டரி ஏபி எடுத்துடணும். கஸ்தூரி மாரி போய் மாட்டிக்கூடாது ஹைதராபாத்தில் பஞ்சாரா ஹில்ஸில். புரியுதா? உஷார் பத்திரி தோடு, கமாய் பத்திரி ரைடு மாதிரி இருக்கணும். ஆன்டிசிபேட்டரி வேலை எடுக்க வேண்டிய காலம் எப்போ? 18/10/2025 எடுத்துடணும். இல்லைன்னா தூக்கி போய் வச்சிடறான் உள்ள. வெயிடா
காசை வாங்கிட்டு போய் நீ பஞ்சாரா ஹில்ஸ் ஹைதராபாத்ல இருந்தால் பிடிக்க முடியாது ஒன்று. ஹைதராபாத்னா பாகிஸ்தானா பொடி. அது 18/10/2025. அதுலேருந்து 5/12/2025. தலைமறை வாழ்க்கை. சொந்த நாடு, சொந்த மாநிலம், சொந்த மாவட்டம், சொந்த நகரம், சொந்த தெருவிலே இருக்கணும். ஆனால் எவங்கன்னே படக்கூடாது. குறிப்பாக உங்களுக்கு பணம் வாங்கினீங்க பார்த்தியா, அவங்கன்னு படக்கூடாது. அவன் இன்ஸ்பெக்டர் காசு கொடுத்துட்டு சுற்றிட்டு இருப்பான். விடிகாலில் 3 மணிக்கு வருவான் நேராக வீட்டுக்குள்ள. நீங்கள் பாட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. அடிக்குது குளிர், என்ன மயக்குது மயில், முல்லை பூங்கொடி அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வந்து நிற்பார் துப்பாக்கியோட. நேராக துட்டை வாங்கிட்டு தூங்குற நீ வீட்டுக்குள்ளே படுத்து பாட்டு வேறு. அடிக்குது குளிர் அப்படின்னு தூக்கிடுவான். அதுதான் 18/10/2025. அது முதல் 5 டிசம்பர் 2025. அத்துடன் நிறைவடையும் நாளன்று உங்கள் மனோநிலை எப்படி தெரியுமா இருக்குது? எங்கேயோ நீ வந்து உனக்கு மச்சருது சாமி. ஓப்பனிங்லேயும் 2வது நாள்லேருந்து 5 தொகை பணம் வந்தது. நிறைவடையும் நாளான 31 டிசம்பர் 2025 அன்னைக்கு துட்டு வருது கையில். எவ்வளோ? 1ன்ற தொகை. ஆமாம், திரும்பி எவ்வளோ போட்டான். இப்போ பெயில் எடுக்கிறதுக்கு காசு வேணாமா? வக்கீல் சும்மாவா? அவர்னா சேமநல சங்கத்தில் இருந்தால் வராரு உங்களை எடுக்கிறதுக்கு. அவருக்கு ஏதாவது கையில் கொடுக்கணும், இல்லை 50,000 கொடுக்கணும், பெயில் எடுக்கணுமே. நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க யாருக்கு தெரியும்? 2 லட்சமா 2 கோடியா? ரைட். அத்துடன் இந்த ஆங்கில புத்தாண்டு நிறைவடைகிறது. இதுதான் இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு மேஷராசி அன்பர்களுக்கு நிகழக்கூடிய நன்மைகள். நன்றி, வணக்கம். ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. குருஜி, அடுத்தபடியா ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி அமையும்? கண்டிப்பாக சொல்கிறேன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. இந்த ஆங்கில புத்தாண்டான 2025 உங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக நியூமராலஜி ரீதியாக 2025 என்பது 9. 1 எடுத்துக்கூடாது, அது எல்லா வருஷத்துக்கும் வரும். இந்த புத்தாண்டை பொறுத்தவரையில் டார்ச்சரியா? யார் டார்ச்சர்? சமூகமே டார்ச்சரியா? காதலி டார்ச்சரியா? லிவிங் டுகெதர் பார்ட்னர் டார்ச்சரியா? ஆணாக இருந்தால் பெண் பார்ட்னர் டார்ச்சர், பெண்ணாக இருந்தால் ஆண் பார்ட்னர் டார்ச்சர். இனிமேலும் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டா பொண்டாட்டி. அந்த மாதிரி இருக்குது. இது நியூமராலஜி. யாரெல்லாம் 9ஆம் தேதி, 27ஆம் தேதி, 18ஆம் தேதி பிறந்தீங்களோ இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு சோதனையும் உண்டு, சாதனையும் உண்டு, 2ம் உண்டு. யாரால சோதனை வருது? மனைவியால், காதலியால், லிவிங் டுகெதரால் சோதனை வருது. சாதனை யாரால வருது? உங்கள் தொழிலால், உங்களுடைய தொழிலால் சாதனை வருது. ஆனால் அதை பங்கு போட்டுக்கொண்டு அனுபவிக்க எதிர்பாலினம் சோதனை கொடுக்குது. இப்படி இப்படி சொல்லணும் ஜோசியம் சொன்னா சும்மாவா? அப்படி ஒரு சிற்பி ஒரு சிற்பத்தை வந்து வடிக்கும் போது எப்படி ரசிக்கிறான்னு அப்படி ரசிக்கணும். ஒரு கதாசிரியன் ஒரு கதையை எழுதும் போது எப்படி ரசிக்கிறான்னு அப்படி ரசிக்கணும். அப்படி ரசிச்சு சொல்கிறோம் பாரு ஜோசியம். அப்படி ஓப்பனிங் இருக்குது. தண்ணீரில் எச்சரிக்கையாக இருக்கணும், கரண்ட்டில் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த ஆங்கில புத்தாண்டு முழுவதுமே பொண்டாட்டியே ஷாக் அடிப்பா. ஆமாம், அந்த மாதிரி இருக்கணும். ஆமாம், பொம்பளைங்களை பார்த்தா தலை குனிஞ்சிக்கின்னு போயிடணும். இல்லைன்னா போக்ஸ்கோ, பேஸ்கோ, பிஸ்கோ அப்படின்னு பல ஆக்டுகள் பாயும் மேலே. அப்படி இருக்குது. ஆமாம், அவங்களே கண்ணடிச்சா கூட நீங்கள் கிட்ட போனீங்கன்னா, யோ யாரையா கண்ணடிச்சது, கண்ணில் தூசி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கேஸ் கொடுத்துருவாங்க. அதனால் ரொம்ப கட்டுப்பாடு தேவை. பெண் கட்டுப்பாடு தேவை ஆண்களுக்கு. பெண்களுக்கு ஆண்கள் மேலே வந்து கட்டுப்பாடு தேவை. அப்படி இருக்குது. இப்போது ஒரு 5-6 வகையில் சொல்கிறேன். இது நியூமராலஜி முடிஞ்சது. இந்த
ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிச்ச 28 ஜனவரி 2025 டு 31 மே 2025 இந்த காலகட்டம் கடன் மூலமா ஒரு காசு வருது சாமி. 6ன்ற தொகை. ஆமா, யார் 6000 கடன் வாங்க போறாங்க? ஒரு வருஷத்துக்கு 6000 பத்துமா? குறைந்தபட்சம் 60,000 வச்சுக்கிங்க. ஒரு 60,000, ஒரு 1,50,000, ஒரு 2,40,000, ஒரு லோன் போடுறீங்க, ஒரு 6 லட்சம். இன்னும் யோக ஜாதகமாக இருந்தால் 24 லட்சம் அப்படி போகணும், 60 லட்சம். இன்னும் யோக ஜாதகமாக இருந்தால் 6 கோடி. இன்னும் யோக ஜாதகமாக இருந்தால் 60 கோடி வாங்கு கடன் கொடுக்குறானே. அந்த அமைப்பு 24 வருஷம் கழிச்சு இப்போ தான் வருது. 2001 வந்தது, இப்போ மீண்டும் 2025 வருது. நோட் பண்ணிக்கணும். 28 ஜனவரி 2025 முதல் 31 மே 2025க்குள்ள ஒரு அற்புதமான பொற்காலம் ஜாமி. கடன் மூலம் தான் பொற்காலம், வேற எதன் மூலமும் கிடையாது. கடன் மூலமா பொற்காலம். ஆமா, சேமிப்பு பண்றீங்க சாமி. இந்த நேரத்தில் ஒரு சேமிப்பு நடக்குது. ஒரு காணி, யோக ஜாதகமா இருந்து யோக தசாபுக்தி ஒன்று, ஒரு காணி நிலமாவது வாங்கி போடுறீங்க. காணி ஒரு சென்ட்டாவது வாங்கி போடுறீங்க. 435 ஸ்கொயர் ஃபீட்டாவது வாங்கி போடுறோம். இந்த பீரியட்ல நடத்தும். அப்படி இருக்குது. இளைஞர்களுக்கு புத்தாடை எடுத்து மகிழலாம். வீட்டு உபயோக பொருட்கள் இளையத்தையும் வந்து வாங்கி மகிழலாம். ஆமா, ஏசி, டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் பழுதானதை போட்டு புதுசு வாங்கலாம். பெண்களுக்கு தங்க நகைகள் அடமானத்தில் இருந்தது மீட்க முடியும். தங்க நகைகள் கடந்த காலத்தில் நீங்கள் தாலியை கூட கொண்டு போய் வச்சிருப்பீங்க பொண்டாட்டிக்கு, அதெல்லாம் இப்போ மீட்கும் காலம், அற்புத காலம். திருமண யோகம் கைக்குடி வர காலம். உங்கள் ஜாதகத்துக்கு காதல் கைக்குடி வரும்னா அதுவும் கைக்குடி வந்துடும். அப்படி இருக்குது. அது ஒரு பொற்காலம். 28 ஜனவரி 25 டு 31 மே 25 ஒரு பொற்காலம். அப்படி இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் காலம். ஆனால் எல்லாமே கடன் மூலம் தான். இல்லை, நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா கூட அவங்க இந்த நேரத்தில் கேட்டால் திருப்பி கொடுத்துருவாங்க. அப்போ அது யோகம் தானே. கொடுத்த கடனை வாங்குறது எவ்வளோ பெரிய யோகம் தெரியுமா? அதை விட யோகம் உலகத்திலே எதுவுமே கிடையாது. அதுதான் பெரிய யோகம். நாம் யாரையும் கொடுத்துருப்போம், அவங்க கரெக்டாக அந்த டைமில் கொடுத்துட்டாங்கன்னா அதை விட பெரிய யோக ஜாதகமே கிடையாது. அது நடக்குது யோக ஜாதகத்துக்கு தான் எல்லாமே. அவயோக ஜாதகத்துக்கு கிடையாது, மத்தியம ஜாதகத்துக்கும் கிடையாது. இது யோக ஜாதகத்துக்கு. ரைட். ராசி பலனே யோக ஜாதகத்துக்கு தான் 100% வேலை செய்யும். அடுத்தது 75, 50, 25 வரணும். இது முடிஞ்ச உடனே 29 மார்ச் 2025 பொற்காலம். பொற்காலம். கடந்த இதே 2025 மார்ச்சுக்கு முன்னாடி பின்னோக்கி போய் பாருங்க. பின்னோக்கி ஒரு 30 ஆண்டுகள் போய் பாருங்க. இந்த 30 ஆண்டுகள் முன்னாடி தான் ஒரு பல்சக்கரம் சுற்றி இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒரு 55 வயசுல இருந்தீங்கன்னு வச்சுக்கிங்க, 30 வருஷம் திரும்பி போகலாமே. 25 வயசுல ஞாபகம் இருக்குமே. 25 வயசுல தான் ஒரு பல்சக்கரம் சுற்றி இருக்கும். அப்போ தான் ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு இருப்பீங்க, ஒரு உத்தியோகத்தை கற்றுக்கிட்டு இருப்பீங்க, ஒரு கல்வியை கற்று ஒரு வேலையில் போய் தேர்ச்சி பெறலான்னு போய் அப்ரெண்டிஸாக சேர்ந்துருப்பீங்க. அதிலிருந்து தான் இந்த 30 வருடம் ஒரு வளர்ச்சி உங்களுக்கு வந்தது இல்லை. அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி மீண்டும் இப்போ இந்த 55 வயசாக இருந்தால் ஆரம்பிக்குது. அடுத்த 85 வயசு சொல்லி இது கை குடிச்சு கூப்பிட்டு போக போது உங்களுக்கு 85 வயசு வரலும் ஆயுள் ஜாதகத்தில் இருந்தால். பார்க்கின்ற பார்வையில் பழுதென்றால் ஜோதிடம் பழுதல்ல. அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. தன் திறமைக்கேற்ற ஆசை இருந்தால் ஜெயிக்கலாம், தன் திறமையை விட அதிகமான ஆசை இருந்தால் தோற்றுருவோம். அப்போ உங்கள் திறமை என்பது உங்கள் ஜாதக அடிப்படையில் தான் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சொல்கிற ராசி பலன் பலிக்கும். அதுதான் தனி பதிவும் போட்டுருவோம். ரைட். இப்போ இந்த 29 மார்ச் 2025 ஒரு பொற்காலம்ன்றேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்து ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து டிரைவ் ஆகி இந்த 30 வருஷம் உயிர் வாழ்ந்தீங்க, இந்த 30 வருஷம் நீங்கள் மாசமான ஒரு சம்பளம் சம்பாரிச்சிருக்கீங்க, இந்த 30 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வந்திருக்குல்ல, அது அடுத்த வளர்ச்சி கொடுக்க போகுது. அடுத்த 30 வருஷத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன ஆகணும்? மல்டி மில்லியனர் ஆகணுமா, பில்லியனர் ஆகணுமா, ட்ரில்லியனர் ஆகணுமா? இல்லை, ஒன்றுமே நம்ம திருக்கோடியிலே நிற்கிற ஜாதகமாக இருந்தால் அங்கேயே தான் நிற்பீங்க. அங்கேயே நின்னா கூட சந்தோஷம். அது இந்த தெருவிலேருந்து கீழே இறங்கிவிடக்கூடாது. அதுக்கும் ஒரு யோகம் ஒன்று. அதனால தானே அவயோகத்தை கூட யோகம்ன்றான் ஜோதிஷத்தில். நஷ்ட ஜாதகம்ன்றான். ஜாதகம் நஷ்டமாகி போச்சுன்னா அதையும் நஷ்ட யோகம்ன்றான். நஷ்ட யோக ஜாதகம்ன்றான். ஆருடத்துக்கு நஷ்ட யோகம்னு ஒரு பேர் உண்டு. ரைட். இப்போ இது முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்தது 14 மே 2025 பொற்காலம். கல்யாணம் ஆகணுன்ற விதி உள்ளவனுக்கு 14 மே 2025 அப்புறமா இந்த ஆங்கில புத்தாண்டு முடியறதுக்குள்ள ஒரு அட்லீஸ்ட் நிஸ்தாபனமாவது முடிஞ்சிடுது. கல்யாணமே ஆகக்கூடாதுன்ற ஜாதகத்துக்கு இந்த குரு பயிற்சி இல்லை. உன் வாழ்நாளில் எந்த குரு பயிற்சியிலும் ஆகாது. ஆனாலும் வில்லங்கத்தில் போய் முடிஞ்சிடும், டிவோர்ஸ் ஆகிடும். இதுதான் ஜோதிஷம். இப்படி சொல்லணும், உண்மை சொல்லணும்.
கடைசி புகலிடமா ஜோசியத்துக்கு வரீங்க. அங்கேயும் பொய்யை சொன்னாக்க நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை கோட்டை விட்டுருவீங்க. அதனால் யாருக்கெல்லாம் அடிப்படை ஜாதத்தில் கல்யாணமான விதி இருக்குதோ அவங்களுக்கு 14 மே 2025 டு இந்த டிசம்பர் முடியறதுக்குள்ள கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைச்சிடுது, கல்யாணத்துக்கு பெண் கிடைச்சிடுது, நிஸ்தாபனம் ஆயிடுது, இல்லை கல்யாணமே கூட முடிஞ்சிடுது. அப்படிப்பட்ட நல்ல நேரம். குழந்தை பாக்கியம் நடக்கணுன்ற ஜாதகத்துக்கு குழந்தை பாக்கியமும் கிடைச்சிடுது 14 மே 2025க்கு அப்புறமா இந்த டிசம்பருக்குள்ள கிடைச்சிடுது. வீடு மண் மனை வாகனம் வாங்கணும்ன்ற தசாபுக்தியில் ஓடுறவங்களுக்கு அதுவும் நடந்துருது. கல்வி முன்னேற்றம் வந்துடுது, வெளிநாடு பிரயாணம் வந்துடுது. இது வரலாம் ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஃபாரினுக்கு போகணும், மேற்படிப்புனா போயிடுறீங்க. 14 மே 25க்கு மேலே போயிடுறீங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். ரைட்டா? அது முடிஞ்ச உடனே 12 ஜூலை 2025 டு 27 நவம்பர் 2025 இந்த காலகட்டம் தொழிலில் புது புது யுக்திகள், உத்தியோகத்தில் புது புது விதமான திறமைகளை வளர்த்து கொண்டு ப்ரமோஷன் வாங்குற டைமு. அதுதான் 12 ஜூலை 2025. அது முதல் 27 நவம்பர் 2025. இப்படி நல்லாவே வண்டி ஓடிக்கிட்டே இருந்தது பார்த்தீங்களா? சடன் பிரேக்கா 18 என்ன அக்டோபர் 2025 இருந்து 18 அக்டோபர் 2025 இருந்து 5 டிசம்பர் 2025 சட்டார்னு சம்பாதிச்ச பணம்லாம் எங்கேயோ திடீர்னு எவங்கிட்டே கொடுத்து ஏமாந்துடுறீங்க. ஒன்று அதிக வட்டிக்காக கொடுத்து ஏமாந்துடுறீங்க, இல்லை தொழிலில் முதலீடு பண்ணி ஏமாந்துடுறீங்க. அதான் இப்போ முன்னாடியே சொல்லிட்டேன்ல, முடிஞ்சா காப்பாற்றிக்கிங்க. எவ்வளோ நாள் முன்னாடி சொல்கிறேன், 18 அக்டோபருக்கு இன்னும் 10 மாதம் இருக்குதுல்ல. இது ஜனவரியில் தானே இந்த வீடியோ வெளியே வருது. அப்புறம் என்ன, 10 மாதத்தை காப்பாற்ற முடியாது சாமி. நாளைக்கு மழை பெய்யுன்னா இன்னைக்கு கூட சொல்ல மாட்டேன்றானே. கரெக்டாக போன வாட்டி சொன்னவங்க எல்லாருமே குடை வாங்கி வச்சுருந்தாங்க. எங்கள் வீட்டிலோட 4 குடை வாங்கி வச்சுருந்தோம். அப்புறம் மழையே வரல. அப்புறம் வாடகைக்கு தான் விட்டோம். ஒரு குடை 10 ரூபான்னு ஒரு நாளைக்கு. இன்னும் வேறு என்ன பண்ணுறது, ஒரு குடை 400 ரூபா 300 ரூபா. புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் உங்களுக்கு மழை சொல்கிற வானிலை மையம் கூட உங்களுக்கு ஒரு நாள் முன்னாடி துல்லிதமாக சொல்ல மாட்டேங்குது. நான் 10 நாள் முன்னாடி 10 மாதத்துக்கு முன்னாடி துல்லிதமாக சொல்கிறேன் பார்த்துக்கு. அதனால் 18/10/2025 முதல் 5 டிசம்பர் 2025க்குள்ள வந்த நன்மை எல்லாமே அடிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு தீமை வருது. முடிஞ்சா காப்பாற்றிக்கிங்க. அது முடிஞ்ச உடனே இந்த ஆங்கில புத்தாண்டு 20 அக்டோபர் 2024 மீண்டும் கணவன் மனைவி எதிர்பாலினும் சமூகத்தோடு ஒரு சலசலப்பு, சஞ்சலம், சண்டை, அத்துடன் இந்த ஆங்கில புத்தாண்டு நிறைவடையுது. அப்படி நிறைவடையும் போது உங்கள் மனசு எப்படி இருக்குன்னு சொல்லணும் இல்லை. இதே ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிக்கும் பொழுது அசிங்கம், அவமானம், மானபங்கத்தில் ஆரம்பிச்சது. இந்த ஆங்கில புத்தாண்டு 1/1/2025 அதிகாலை 12:01 ஆரம்பிக்கும் போது இளைஞர்களாக இருந்தீங்கன்னு வைங்க, நீங்கள் ஒரு டீனேஜ் இளைஞர்கள் 20-25 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா எங்கேயோ பப்புக்கு போயிருப்பீங்க, தண்ணியை போட்டிருப்பீங்க, அங்கே ஒரு கேஸை வாங்கியிருப்பீங்க. இளைஞர்களாக இருந்தால் கூட இப்போ தான் பெண்களும் மது இருந்துறாங்களே. கேட்டாங்க இதெல்லாம் எங்களுடைய பிறப்புரிமைன்றாங்க. உனக்கு தான் கிளாஸை கையில் எடுக்க தெரியுமா? நாங்களும் தான் எடுப்போம். துப்பாக்கியை பொம்பளை சுட்டாலும் சுடுது, ஆம்பளை சுட்டாலும் சுடுது. விஸ்கி ஆம்பளை குடித்தாலும் உள்ளே போகுது, பெண் குடித்தாலும் உள்ளே போகுது. அதனால் பாரு பப்பில் போகும்போது உஷாராக இருங்கன்ற ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிக்கிற 1/1/2025 அதிகாலை உஷாராக இருங்க. கேஸ் வாங்குறதுக்கு அதிகாரம் உண்டு. ஆமாம், ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கேஸ் வாங்குறதுக்கு அதிகாரம் உண்டு. 1/1/2025 அதிகாலை 12:01 இருக்குது. அதே மாதிரி நிறைவடையும் போது, இதே ஆங்கில புத்தாண்டு நிறைவடையும் போது எப்படி இருக்குது? நிறைவடையும் போது மனசு ஃபுல்லாக ஒரு விதமான குழப்ப நிலையில் இருக்குது. மனசு ஃபுல்லாக குழப்ப நிலையில் இருக்குது. ஆக ஓப்பனிங்கும் குழப்பம், எண்டிங்லையும் குழப்பம், நடுவில் சில வசந்த காலங்கள் போகிற மாதிரி இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்கிறது என்று கூறி, இதுதான் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கான பலாபலன்கள். இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. அடுத்தபடியா மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த புது வருடம் எப்படி இருக்குமே சொல்றோம்மா. வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. இந்த ஆங்கில புத்தாண்டு 1/1/2025 அதிகாலை 12:01 ஆரம்பிக்குதுங்க. ஏற்கனவே நீங்க பாவம்,
பலவிதமான துன்பத்தில் இருக்கிறீங்க. இந்த ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது கடன் வாங்கித்தான் ஆங்கில புத்தாண்டியே கொண்டாடுற மாதிரி இருக்கு சாமி. கடனை வாங்கித்தான் கொண்டாடுற மாதிரியே இருக்குது. சேமிப்பு கரையிற மாதிரி இருக்குது. இந்த ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிக்கிற 1/1/2025 நியூராலஜி ரீதியாக பார்த்தா கடன் தான் 9, 2025னா 9. அதனால் கடன் வாங்கித்தான் இந்த ஆங்கில புத்தாண்டு மட்டும் இல்லை, இந்த வருடத்தையே ஓட்டுற மாதிரி தான் ஓப்பனிங் இருக்குது. அடிப்படை ஜாதகம் நல்லா இருந்தாங்க, அது பலன் வேற. இது வந்து கோச்சாரம் என்று சொல்லக்கூடிய சந்திரன், உங்கள் மனமே அப்படிதான் இருக்கு. மனைவியை நல்லா பார்த்துக்கணும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும்னு தான் உங்கள் மனசு ஏங்குது. சகோதரனை நல்லா பார்த்துக்கணும், தாயை நல்லா பார்த்துக்கணும்னு தான் உங்கள் மனசு ஏங்குது. தூர தேசத்திலிருந்து ஏதோ ஒரு விதமான நன்மை எதிர்பார்க்குறீங்க, ஒரு பொருள் உதவி எதிர்பார்க்குறீங்க, பிள்ளைகளுடைய கல்வி ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. இந்த ஆங்கில புத்தாண்டில் சிறுக சிறுக சேமிச்சதை வச்சு ஏதாவது காணி நிலம் வாங்கலாமா, ஒரு வாகனம் வாங்கலாமா, நல்ல நகை வெள்ளி பாத்திரம் வாங்கலாமான்னு சிந்தனை வருது. இப்போ சில 4-5 நிலைகளில் சொல்கிறேன். வருகின்ற 28 ஜனவரி 2025 முதல் 31 மே 2025 இந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, இது ஒரு பொற்காலம்னு. இந்த மாதிரி காலம் 24 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது 2001. இப்போ மீண்டும் 24 வருஷம் கழிச்சு வருது 2025. ஜனவரி 28 முதல் 31 மே 2025 வரலாம். அற்புதமான காலம். எதில் அற்புதமான காலம்? தொழிலில் அற்புதமான காலம், உத்தியோகத்தில் அற்புதமான காலம், வெளிநாடு உத்தியோகத்தில் அற்புதமான காலம், வீட்டுக்கு தேவையான அனைத்து பண்ட பாத்திரங்களை வாங்குறதுல அற்புதமான காலம், வீட்டுக்கு தேவையான பல பண்ட பாத்திரங்களை வாங்கும் அற்புத காலம், அதில் அற்புத காலம், பிள்ளைகளை ஃபாரினுக்கு கல்விக்கு அனுப்புறதுல நல்ல காலம். நீங்களே வெளிநாடு முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா நீண்ட காலம். இப்போ அடிக்கிறான் சாமி அச்சாம்பாரு விசால அச்சாம்பாரு. கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையா மணி யோசை, ஆலய மணி யோசை, சர்ச் பெல்லு கடவுளுக்கு கேட்டு, இயேசு கேட்டுதோ இல்லையோ. அக்ஷயா அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து ஒருத்தன் அப்படின்ற மாதிரி அடிக்கிறான். 28 ஜனவரி 25 31 மே 25 வந்துரு, கிளம்பி ஃப்ளைட் ஏறி வந்துரு அப்படின்னு பட்சி அடிக்குது. தப்பு, கிளம்பி போயிடணும். ஆக தொழில் ரீதியான முன்னேற்ற காலம் 28 ஜனவரி 25 முதல் 31 மே 2025. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம், பெண் குழந்தைக்கான மகாலட்சுமி வயிற்றுல பிறகுறா. சொத்து சுகம் சேர்த்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது எல்லாமே யோக ஜாதகத்துக்கு. ராசி பலன்லயே வந்து வடை சுட முடியாது. அடிப்படை ஜாதகத்தில் வடை சுடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது அந்த வடையை கரெக்டாக சுட்டு வெளியே தர்றது தான் ராசி பலன் அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுக்கணும். உங்கள் ஆசைக்கெல்லாம் ஜோசியம் வேலை செய்யாது. உங்கள் ஆசைக்கு எந்த வந்து டெக்னாலஜி கூட வேலை செய்யாது. அந்த டெக்னாலஜிக்குன்னு சில பைலா இருக்குது, அந்த டெக்னாலஜிக்குன்னு சில யூசர் மேனுவல் இருக்குது. அந்த மாதிரி இது யூசர் மேனுவல். அங்கிருந்து 29 மார்ச் 2025 முதல் அற்புதமான நேரம். எதில் அற்புதம்? மீண்டும் சொல்றேன், தொழில் அற்புதம், உத்தியோகத்தில் அற்புதம், சுய தொழில் அற்புதம், வெளிநாடு உத்தியோகத்தில் அற்புதம், உழைப்பில் அற்புதம், பல தொழில் யுக்திகளை பயன்படுத்தி வாழ்க்கையில மேலே வரணும் அப்படின்றதுல அற்புதம். அதுல அற்புதமான காலகட்டம். அது 29 மார்ச் 2025 முதல். இது நிறைவடைஞ்ச உடனே 14 மே 2025 அப்புறமா டென்ஷன் ஜாஸ்தியா இருக்குது. பின்ன தொழில அதிகமாக உழைச்சாலே டென்ஷன் வரத்தானே செய்யும். அந்த மாதிரி டென்ஷன், பிசிக்கல் டென்ஷன், ஃபினான்ஷியல் டென்ஷன், மென்டல் டென்ஷன், ஃபேமிலி டென்ஷன், பிளட் ப்ரெஷர், பிபி ஏறிச்சுன்றான் டாக்டர், இறக்குங்கன்றான். நம்ம கையில் என்ன டாக்டர் இருக்குது? குருஜி சொல்லிட்டாரு மேரேஜ் எல்லாம் ஆகாயத்துலேருந்து வரான் பிபி. நம்மக்கிட்ட ஏதாவது சிஸ்டம் இருந்தால் பரவாயில்ல. கோள்களை வந்து இங்கேருந்தே ஒரு ரேடியோவுக்கு வந்து சுவிட்சை அப்படி தொடர மாதிரி அப்படி திருப்பணும்னு வச்சுக்கோங்க. இப்படி திருப்பினா குரு அந்த பக்கம் போகிறது, இப்படி திருப்பினா சனி இந்த பக்கம் வர்றது நம்மகிட்டே இருக்கு. அந்த மாதிரி ப்ரெஷர். காசிக்கே போகிறேன் நான், காசிக்கு போகிற சன்னியாசின்ற நேரம் தான் 14 மே 2025 அப்புறமா இந்த வருடம் முழுவதுக்கும். இந்த பலன் முடிந்த பிறகு 18/10/2025 அதிலிருந்து 5/12/2025 ஒரு பொற்காலம், அற்புதமான காலம். இவ்வளோ நேரம் சில நன்மைகள் மட்டும் சொல்லி பல தீமைகள் சொல்லி இப்போ மீண்டும் நன்மைகள். அது 18/10/2025 டு 5/12/2025 இந்த 2 மாதம், குறிப்பிட்ட 2 மாதத்தில்
கடந்த 10 மாதங்கள்ல வந்த சரிவை சரி கட்டக்கூடிய அளவுக்கு பணம் வருது, காசு வருது, மணி வருது, துட்டு வருது, ருப்பியா வருது. திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த நேரத்தில் திருமணம் நடக்குது, குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் நடக்குது, வீடு கட்டுறதுக்கு பணம் இல்லாதவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு பணம் கிடைக்குது. அற்புதம் தானே சாமி? சரி சாமி, ஏன் சாமி உண்மை மூஞ்சி வச்சிருக்க? நல்லதுதான் சொல்றேன். அதன் பிறகு இந்த ஆங்கில புத்தாண்டு நிறைவடைகிறது. ஆக இந்த ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது உங்க மனசு எப்படி இருந்தது? குடும்பத்தை காப்பாற்றணும், மனைவியை காப்பாற்றணும், தன்னை காப்பாற்றிக்கணும், வாழ்க்கையில இருக்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்து மேலே போகணும், கீழே வரக்கூடாது அப்படின்னு இருந்தது. ஆனா அதே இந்த புத்தாண்டு நிறைவடையும் போது 31 டிசம்பர் 2025 அன்று ஏதோ கையில் ஒரு சேமிப்பு இருக்கு. அது ஒன்றுன்ற தொகை 10,000 இருக்கலாம், 1,00,000 இருக்கலாம், சேமிப்போட முடியுது, நல்லது தானே என்று கூறி, இதுதான் இந்த மிதுனராசி நண்பர்களுக்கான ஒரு வருடத்திற்கான பலாபலன்கள் இதுவரையில் கூறினேன். ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. அடுத்தபடியா கடகராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் குருஜி? கண்டிப்பா சொல்றேன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. இந்த ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிக்கின்ற 1/1/2025 அதிகாலை 12:01 உங்களுக்கு கையில அற்புதமான பணம் வருது. 6ன்ற தொகை 6,000 இருக்கலாம், 15,000 இருக்கலாம், 24,000 இருக்கலாம். அட 600 ரூபாவது வருது சாமி. உங்க ஜாதகம் அவயோக ஜாதகமா இருந்தா அதை எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ண போறீங்களா? சர்ச்சுக்கு போய் பிரார்த்தனை பண்ண போறீங்களா? மசூதிக்கு போய் பிரார்த்தனை பண்ண போறீங்களா? இல்லை டாஸ்மாக் போக போறீங்களா? இல்லை பெரிய உயர்தர பாருக்கு போக போறீங்களா? அப்படின்றது உங்க அடிப்படை ஜாதகம் தான் காட்டும். ஆக மொத்தத்தில் இங்க என்ன குறி காட்டுதுன்னு சொல்லிடுறேன். கோச்சாரத்துல கூடுமானவர்களுக்கு சிற்றின்பம் தான் குறி காட்டுது. சிற்றின்பம்னா என்ன? மது. ஆமா, நியூ இயரை கொண்டாடுறேன்னு இதுக்கு தான் போக போறீங்க, பப்புக்கு தான் போக போறீங்கன்றது இங்க காட்டு. அந்த பழக்கம் உள்ளவங்க தான், இல்லாதவங்களுக்கு கிடையாது. இல்லாதவங்க எப்படி திடீர்னு வந்துருமா? வராது. அப்படியே போனாலும் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா சண்டை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, வாய் சண்டை வருவதற்கு வாய்ப்பு உண்டு, பெண் விஷயத்துல சண்டை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது 1/1/2025. அதனால எச்சரிக்கையா இருக்கணும். பிறகு 28 ஜனவரி 2025 முதல் 28 ஜனவரி 2025 முதல் 31 மே 2025 வரலும் பொற்காலம் சாமி. எதுல பொற்காலம்? பொருளாதாரத்துல பொற்காலம். வீடு மனை மூழ்கி போயிருந்ததை காப்பாத்துனதுல பொற்காலம். தாயின் உடல் நலத்து சாக கடந்தவங்களை காப்பாத்துனதுல பொற்காலம். உங்களுக்குன்னு நல்ல சுகமா ஒரு வீடு கட்டிக்கிட்டு வாழ்றதுல பொற்காலம். இது மாதிரி ஒரு நேரம் உங்களுக்கு 24 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. 2001 மேல வந்தது, இப்ப மீண்டும் வருது. ஆக இதனால வரல வீடு மண் மனை வாசல் கட்டி நிறைவடையாமல் இருந்தவர்களுக்கு நிறைவடைகிறது. இனிமேல் கட்டி முடிக்கணுன்றவர்களுக்கு ஆரம்பப்படியாக எடுத்து வைக்க முடிகிறது. வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பவர்களுக்கு வெளிநாடு பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு அடிப்படை சாதியில் திருமணம் ஆக வேண்டும் என்ற விதி இருப்பவர்களுக்கு திருமணம் ஆகிறது. பிள்ளைகளை ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புறவங்களுக்கு அதுவும் நடக்குது. பொற்காலம் சாமி. வீட்டுக்கு தேவையான பண்ட பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான நேரம். இதெல்லாம் யோக ஜாதத்துக்கு தான், அவயோக ஜாதத்துக்கு கிடையாது. அது புரிஞ்சுக்கணும். மத்தியம ஜாதத்துக்கும் கிடையாது. ஏதோ சிறு தூரல் தான். யோக ஜாதத்துக்கு தான் அடைமழை. நீங்க தப்பா ராசி பலனை புரிஞ்சுக்கிட்டு தப்பான கமெண்ட் போட்டா அதுக்கு நீங்க தான் பொறுப்பே தவிர ஜோதிஷம் பொறுப்பு இல்லை என்று கூறி, இது ஒரு அற்புதமான பொற்காலம். ஒரு நண்பன் உதவுறான், ஒரு நண்பி உதவுது, ஒரு தோழி உதவுது, ஒரு தோழன் உதவுறான். அபிலாஷை பூர்த்தி ஆகுது. சில பேருக்கு நல்ல வீடு கட்டி பார்க்கணும்னு அபிலாஷை. சில பேருக்கு நினைச்ச வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலத்துக்கு போகணும், டூர் போகணும் அப்படின்னு அபிலாஷை. யார் யாருக்கு என்னென்ன அபிலாஷையோ அது பூர்த்தி ஆகுது. இருக்கிறது 2 அபிலாஷை தான். ஒன்று சிற்றின்ப அபிலாஷை, இன்னொன்று பேரின்ப அபிலாஷை. அபிலாஷைன்னு என்ன? அவன் மனசுல அவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதை செய்வான். சிற்றின்பம் என்றது மாது, அது செய்யணும்னு நினைக்கிறான், அது செய்வான். பேரின்பம் என்பது என்ன? பிறவா நிலைக்காக, மோட்சத்துக்காக தியானம் செய்து சித்தி பெறுவது. இரண்டில் எதை நீங்க விரும்புகிறீங்களோ அது கிடைக்கும். மேலும் பொருள் வரவு கிடைக்கும், பண வரவு கிடைக்கும் என்று கூறி
அடுத்ததாக 29 மார்ச் 2025. இந்த 29 மார்ச் 2025 முதல் உங்களுக்கு அஷ்டமச்சனியின் பாதிப்பு, அதாவது அஷ்டமச்சனியின் பாதிப்பிலிருந்து நீங்கள் விலகுகிறீர்கள். அஷ்டமச்சனியின் பாதிப்பிலிருந்து நீங்கள் விலகுகிறீர்கள். அந்த அஷ்டமச்சனியின் பாதிப்பிலிருந்து வெளிவருகிறீர்கள். கடந்த 2023 ஜனவரியிலிருந்து அசிங்கம், அவமானம், மானபங்கம், தற்கொலை முயற்சி இத்தனையும் நடந்து கொண்டிருந்தது. அதிலிருந்து மெல்ல 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 வெளியே வரீங்க. ஒளிமயமான எதிர்காலம் உங்கள் கண்களில் தெரிகிறது என்ற மாதிரி உங்க கண்ணில் தெரியுது. இது 29 மார்ச் 2025. அதன் பிறகு 14 மே 2025 காசு பணம் விரயமாகுது, வரவை விட செலவு அதிகமாகுது. ஆனாலும் இந்த நேரத்தில் யோக ஜாதகமாக இருந்தால் சுப காரியங்கள் பண்ணுறதுக்கு அதிகாரம் உண்டு. ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுறது சுபகாரியம், ஒரு ப்ரெக்னென்சி பார்க்கறது ஒரு ப்ரெக்னென்சி பார்க்கறது வந்து புத்திர பேர் கிடைக்கிறது, அதுக்காக செலவு பண்ணுறது ஹாஸ்பிட்டலில் ஒரு சுபகாரியம், ஒரு பிரசவத்துக்காக செலவு பண்ணுறது சுபகாரியம், ஒரு வீடு மனை வாசல் வாங்குறது சுபகாரியம், பிள்ளைகளை படிப்புக்காக உயர்கல்விக்காக வெளிநாடு அனுப்புறது சுபகாரியம். இதெல்லாம் நடக்குது 14 மே 2025 பிறகு அங்கிருந்து வாங்க 12 ஜூலை 2025 டு 12 ஜூலை 2025 டு மீண்டும் சொல்கிறேன், இது கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த டேட்டை நோட் பண்ணுங்க. 12 ஜூலை 2025 டு 27 நவம்பர் 2025 அஷ்டமத்து சனியில் செய்யாத கொடுமையை செஞ்சிடும். அஷ்டமத்து சனியில் செய்யாத கொடுமையை செய்யும். இப்போவே மெடிக்ளைம் பாலிசி எடுத்துக்கோங்க, வீட்டுக்கே எடுக்கலன்னா. இதுக்கு தான் இப்படி தான் ராசி பலன் யூஸ் பண்ணணும். பெருத்த நோய் மூலமாக சில லட்சங்களோ பல லட்சங்களோ அது அவங்கவுங்க அடிப்படை ஜாதத்தில் எந்த பாவம் உடல் உறுப்பில் பலவீனமாக இருக்குதோ அந்த பாவத்தில் ஆப்பு வச்சிடும். அதனால் இப்போவே மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிங்க. ஆங்கில புத்தாண்டு பிறந்த உடனே மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிங்க. இந்த பதிவை பார்த்த உடனே ஆங்கில புத்தாண்டு வந்து இந்த பதிவை பார்த்த உடனே இந்த கடகராசி நண்பர்கள் என்ன பண்ணணும், மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிடணும். பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிங்க, உடனே சரி பண்ணிடலாம். கடைசி வரல வச்சுக்கிட்டிங்கன்னா, நான் சொல்கிற டேட் எவ்வளோ வச்சுக்கிட்டிங்கன்னா சரி பண்ண முடியாதுன்னுவான் டாக்டர். அது எப்போ வருது, 12 ஜூலை 2025 டு 27 நவம்பர் 2025 கொடூரமான காலம். அசிங்கம், அவமானம், மானபங்கம், தற்கொலை முயற்சி காலம். எச்சரிக்கையாக இருக்கும், எச்சரிக்கையாக இருக்கும். விபத்துக்கள் நடக்கலாம், அறுவை சிகிச்சைகள் நடக்கலாம். அந்த அறுவை சிகிச்சை எங்கே நடக்கும், தலையில் நடக்குமா, காலில் நடக்குமா, இதயத்தில் நடக்குமான்றது உங்கள் அடிப்படை ஜாதகம் பார்த்தா தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு காலம். அது முடிந்தவுடன் நல்லாவே போயிட்டு இருந்த வண்டி திடீர்னு பார்த்தா 18 அக்டோபர் 2025 டு 5 டிசம்பர் 2025 வரலும் மக்கர் பண்ணுது. எதில் மக்கர் பண்ணுது, ஹெல்த்தில் மக்கர் பண்ணுது. போய் எங்கேயாவது இமயமல்ல உட்காந்துடலாமா, குடும்பம் வேணாம், குட்டி வேணாம், சன்னியாசம் வாங்கிடலாமான்ற அளவுக்கு மென்டல் ப்ரெஷர், ஹெல்த் ப்ரெஷர், சோஷியல் ப்ரெஷர், ஃபினான்ஷியல் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், மொத்தத்தில் பிளட் ப்ரெஷர். இப்படிப்பட்ட நேரம். அதுதான் 18 அக்டோபர் 2025 முதல் 5 டிசம்பர் 2025. அதன் பிறகு இந்த புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது உங்கள் மனசு எப்படி இருந்தது, மனோநிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். இதே புத்தாண்டு நிறைவடையும் போது எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்குது சாமி. இந்த 31 டிசம்பர் 2025 அன்று மிக மிக அற்புதமாக இருக்கிறது. அந்த காலகட்டம் 1ன்ற தொகை கையில் வருது, அபிலாஷை பூர்த்தி ஆகுது. ஆமாம், சிற்றின்ப பழக்கம் உள்ளவங்க பிரமாதமான ஏசி பாரில் உட்காந்துருக்கீங்க, ஸ்காட்ச் 2 பேருக்கு போடுறீங்க. பேரின்பத்தை நோக்கி போகணுன்றவங்க நீங்கள் நினைச்ச மத கோயிலில் உட்காந்துக்கிட்டு பிரார்த்தனை பண்ணுறீங்க. கடவுளை, தெய்வத்தை, பரம்பொருளை, இறைமையை என்று கூறி, இதுதான் இந்த கடகராசி அன்பர்களுக்காக விலாவரியாக இதுவரையில் ஆங்கில புத்தாண்டு பலாபலனை கூறினேன். நன்றி, வணக்கம். ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே
நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. குருஜி, அடுத்தபடியா சிம்மராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி அமையும்? கண்டிப்பா சொல்றேன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. இந்த ஆங்கில புத்தாண்டான 1/1/2025 அதிகாலை 12 மணி 1 நிமிடத்திற்கு ஆரம்பிக்கின்ற புத்தாண்டு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு முதல்ல சொல்லிடுறேன். மனசஞ்சலத்தில் தான் ஓப்பனிங் ஆகுது. மனசு ஃபுல்லாக வந்து செலவு செலவு செலவுன்னே கடந்த 2 வருஷமா போயிட்டு இருக்கே. இந்த புத்தாண்டு மட்டும் வந்து நம்ம வாழ்க்கையில் என்னத்தை புதுமையை பண்ண போகுது, என்ன புத்துணர்வு கொடுக்க போகுதுன்ற மாதிரி ஒரு சஞ்சலத்தில் ஆரம்பிக்குது. ஆனால் ஆரம்பிச்சு 2 நாள் கழிச்சு 3 தொகை வருது சாமி. 1ன்ற தொகை, 2ன்ற தொகை, 9ன்ற தொகை. இந்த புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து சிற்றின்ப பிரியராக இருந்தாலும் கோயிலில் தான் போய் உட்காரணும்னு வந்து உங்களுக்கு மனசு சொல்லும். ஏன்னா பணம் அதிகமாக இருந்தால் தான் பாருக்கு போகணுன்னு தோணும். பொண்ணோட பணம் இல்லைனாக்கா கோயிலுக்கு தான் போகணுன்னு தோணும். இது பேசிக் சைக்காலஜி, ஹியூமன் சைக்காலஜி. அந்த மாதிரி சைக்காலஜியில் தான் போகிறீங்க. அதுக்காக நீங்கள் ஆன்மீகவாதி இன்னும் பக்தி இன்னும் நினச்சிக்காதீங்க. ராகவேந்திர மகான் மாதிரியோ, ஆதிசங்கரர் மாதிரியோ, ஓஷோ மாதிரியோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க. உங்ககிட்ட அம்பாள் இல்லை, அதனால அங்கே போனால் ஒரு 3000 கட்டணும் எல்லா பப்லையும் பார்லையும். அதை விட இங்கே போனாக்கா ஒரு 3 ரூபா தட்டில் போட்டோம்னா ஐயர் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படின்றும் போகலாம். இன்னும் சில பேர்கிட்ட பணம் நிறைய இருந்தாலும் ஆன்மீக ஈடுபாடு வந்து அப்படியும் போகலாம். இப்படி 2 விதமாக இருக்குது. ஆனால் போயிட்டு வர்றீங்க, புத்தாண்டு மறுநாள் பிறகுது. அதுக்கப்புறம் பார்த்தா 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி பணம் வருது. நல்ல விஷயம் தானே, ஓப்பனிங் நல்லா இருக்கு. அதன் பிறகு 28 ஜனவரி 2025, அதிலிருந்து 31 மே 2025 இந்த காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டம் வருது. எதுல திடீர் அதிர்ஷ்டம் வருது? தொழில்ல வருது, உத்தியோகத்துல வருது, வேலை வாய்ப்புல வருது. உங்க தகுதி கம்மியா இருக்கும், ஆனாக்கா அதிக சம்பளத்துல போய் உட்காருவீங்க. உங்க தகுதி வந்து 100 ரூபாய்னா 150 ரூபாய் சம்பளம் கிடைச்சிருது. உங்க தகுதி 200 ரூபாய்னா 300 ரூபாய் சம்பளம் கிடைச்சிருது. அப்படி வருது. அது அதிர்ஷ்டம் தானே. அது தொழில் ரீதியான திடீர் அதிர்ஷ்டம். 5 மாச சம்பளம் அட்வான்ஸா வச்சுக்கிங்கன்றான். சந்தோஷப்படுறீங்க. கடந்த காலத்துல 5 மாசம் வேலை செஞ்சே சம்பளம் 6ஆவது மாசம் தான் கொடுத்தான். இப்ப என்னடா அவன் முதல்ல 5 மாசம் சம்பளம் கொடுத்துட்றான், கையில கொடுத்துட்டு கூப்பிடுறான் அவ. அதனால முயற்சிகள் கை கொடுது. கல்வியில வந்து இதுவரை அரியர்ஸ் வச்ச பேப்பர் எல்லாம் முடிக்கிறீங்க. இந்த 28 ஜனவரி 25 முதல் 31 மே 2025 இளைஞர்கள், மாணவர்கள், இளைஞிகள் நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியத்துக்காக ஏங்கியிருந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் கரு உற்பத்தி ஆகுது. கரு உற்பத்தி ஆகுது. திருமணத்துக்கு நல்ல வரன் அமையுது. உயர்கல்விக்கு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்குது போன்ற அற்புதமான பலன்கள் நடக்குதுங்க சுவாமி. ஒரே நேரத்தில் 2 கம்பெனில இருந்து கூப்பிடுறான். இதை எடுத்துக்கிறது, அதை எடுத்துக்கிறது. அதுக்காக ஜோசியர்கிட்ட போறீங்க, சார் எது எடுத்துக்கலாம். இப்படிப்பட்ட நல்ல நேரம். அங்கிருந்து வந்தீங்கன்னாக்கா 29 மார்ச் 2025 முதல் சோதனையான காலம். இந்த நேரத்தில் நான் ஒரு விழிப்புணர்வு தரேன். சொத்து பத்தை வச்சு ஓடி லோன் போட்டு பெரிய கடனை வாங்கி வியாபாரம் பண்ணிடலாம்னு நினைச்சீங்கன்னாக்கா அம்புட்டும் கூடும். ஆனால் இந்த நேரத்தில் அந்த மாதிரி உங்கள் சொத்து பத்தை பறிக்கிறதுக்குன்னே பேங்க் மேனேஜர் வந்து, சார் உங்களுக்கு பேப்பர்ஸும் நல்லா இருக்கும் சார், ஓடி லோன் அப்ரூவல் பண்ணிடலாம் சார், 75 lakhs வாங்கிக்கிங்க சார், 50 lakhs வாங்கிக்கிங்க சார், 30 lakhs வாங்கிக்கிங்க சார், 80 lakhs வாங்கிக்கிங்க சார். வாங்காதீங்க. இப்படி ஜாதகம் யோக ஜாதகமாக இருந்தாலும் வாங்காதீங்க. ஏன்னா அதுக்கப்புறமா அது கட்ட முடியாமல் விற்றுட்டு வெளியே வர வேண்டியது இருக்கும். அது விழிப்புணர்வு தரணும் இல்லையா, அதையும் கொடுத்துட்டு. அது 29 மார்ச் 25 அப்புறமா நடக்கும். இந்த ஆண்டு நிறைவடைவதற்குள்ள எப்போ நடக்கும்? இப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா 14 மே 2025 அற்புதமான காலம். அப்போதான் மேனேஜர் வருவான். எப்பவுமே கோள்கள் ஆசை காட்டி தாங்க மோசம் பண்ணோம். தங்கமான காமிச்சு தான் சீதையை தூக்கின்னு போனான். யாரு? ராவணேஸ்வரர். இல்லைன்னா வருவாளா? புருஷன் கோட்டை தாண்டுவாளா? தாண்ட மாட்டா. பார்த்தா ஆசையை காட்டுறா. அப்படித்தான் பண்ணும் கோள்களும். தங்கமான அனுப்பும் மேனேஜர் ரூபத்தில். வேற ஒரு சார் எல்லா பேப்பரும் பார்த்துட்டோம், நீங்கள் ஒரு பேப்பர் தருவேண்ணா 25 lakhs வாங்கிக்கிங்க. வாங்கி நாளைக்கு கட்ட முடியாமல் 50 lakhs ஆகி சொத்து விற்று கட்ட வேண்டியதாகும். எந்த காலம்? 14 மே 2025 அப்புறமா
இந்த 14 மே 2025க்கு அப்புறமா இந்த விழிப்புணர்வு பதிவை கொடுத்துட்டு அந்த விஷயத்தை கொடுத்துட்டு நல்ல விஷயங்களும் உண்டு. அது உங்க உழைப்பு, உங்க திறமை, உங்க ஜாதக யோகத்துக்கு ஏற்ப யாரெல்லாம் என்னென்ன லெவலுக்கு போகணும்னு நினைச்சீங்களோ அது 14 மே 2025க்கு அப்புறமா இந்த ஆங்கில புத்தாண்டு நிறைவடைவர்களும் போயிடுறீங்கன்ற. குழந்தை பாக்கியம் கிடைச்சிருது, திருமண யோகம் கிடைச்சிருது, கல்வியில முன்னேற்றம் கிடைச்சிருது, வெளிநாடு உத்தியோகத்துக்கு வந்து விசா கிடைச்சிருது, வெளிநாட்டு உத்தியோகத்துக்கும் கிடைச்சிருது, வெளிநாட்டு படிப்புக்கும் கிடைச்சிருது. அற்புதமான டைம் சாமி 14 மே 2025க்கு அப்புறமா. உங்களோட அபிலாஷை பூர்த்தி ஆகுது. பழைய கடனை வந்து பைசல் பண்ணி புது கடனை வாங்குறீங்க, இல்ல பழைய கடனை பைசல் பண்ணி நீ புது கடனே வேணான்ற லெவலுக்கு லைஃப் ரன் பண்ற அளவுக்கு பணம் வருது. இப்படி நல்லாவே போயிட்டு இருந்தது, நல்லாவே போலாம் இல்லையா? ஆனா முடியாதே. 9 கோள்களுக்கு பலவிதமான வந்து அவஸ்தைகள் உண்டு அல்லவா? அதுல இன்னொரு அவஸ்தை. அது என்ன அவஸ்தை? 12 ஜூலை 2025 முதல் 27 நவம்பர் 2025 பலவிதமான கஷ்டத்துல போய் சொல்றீங்க. எப்படி சொல்றீங்கன்னு உங்களுக்கே தெரியல. ஒரு பக்கம் பொருளாதார கஷ்டம், ஒரு பக்கம் குடும்பத்தை நிர்வகிக்கிற கஷ்டம், இன்னொரு பக்கம் லோன் வாங்கியிருக்கோம் வியாபாரத்தை விருத்தி பண்றதுக்கு. மேரேஜ் சொன்னாரு, வரும் இந்த நேரத்துல கடங்காரன் கொடுப்பான், வாங்காதன்னு. ஆனா வாங்கிட்டேன். ஆசை யார விட்டது? விதியாகப்பட்டது வலியது. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே காட்டுக்கடப்புலையோ வாங்கிட்டேன். இப்போ வந்து சொல்றான், இன்னும் 3 மாசம் டியூ நின்னுது. வீட்டை வந்து அவ்வளவுதான், என்பி ஆயிடும் அக்கௌண்ட், ஏலத்துக்கு கொண்டு வந்துருவோன்றான். எப்போ அது? 12 ஜூலை 2025. அதுல இருந்து 27 நவம்பர் 2025. ஆஹா, ஜோதிட சத்குருஜி பேரு சொன்னது அப்படியே நடக்குதுப்பா அப்படின்னு இப்போ வந்து நிறைய பேர் இதே வீடியோ கீழே கமெண்ட் போடுவீங்க. அந்த காலம் தான் 12 ஜூலை 2025 டு 12 ஜூலை 2025 டு 27 நவம்பர் 2025. ஒரு துன்பகரமான காலம். தொழில் விஷயத்துல, உத்தியோக விஷயத்துல, வேலைவாய்ப்பு விஷயத்துல, மனைவி விஷயத்துல. இந்த நேரத்துல மனைவி கோச்சிட்டு போயிடுறா அம்மா வீட்டுக்கு. அடிப்படை ஜாதத்துல டைவர்ஸ்னா போனவ தான் வரமாட்டா. அதே மாதிரி தான் கணவன் கோச்சிட்டு போயிடுறான். அடிப்படை ஜாதத்துல பெண்கள் ஜாதத்துல டைவர்ஸ்னாக்க போனவ தான் டைவர்ஸ் தான். அதுக்கப்புறம் டைவர்ஸ் பேப்பர் தான் வீட்டுக்கு வருது. ஆமா, கணவனோ மனைவியோ வரல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அது 12 ஜூலை 2025 முதல் 27 நவம்பர் 2025. சரி, இதுல இருந்து கடந்து வந்தா 18 அக்டோபர் 2025 முதல் 5 டிசம்பர் 2025 வரணும். தடார்னு 1க்கு 4 மடங்கு செலவு வந்தா என்ன பண்ணுவீங்க? உங்க மாச செலவு வந்து சம்பாத்தியம் 50,000, செலவு திடீர்னு 2 லட்ச ரூபாய் மாசத்துக்கு வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? 1.5 லட்ச ரூபாய்க்கு கடன் வாங்கணுமே. அப்படி வந்து எதிர்பாராத செலவுகள் வருது. மருத்துவ செலவு, பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு, தாயாருக்கு, மனைவிக்கு, தீராத கடனுக்கு, வட்டிக்கு. இது வந்து எப்போ? 18 அக்டோபர் 2025 முதல் 5 டிசம்பர் 2025. பிறகு அத்துடன் ஆங்கில புத்தாண்டு நிறைவடைகிறது. நிறைவடையும் போது எப்படி உங்க மனசு இருந்தது? ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்ததுன்னு சொன்னேன், கோயில் உட்காந்துருப்பீங்கன்னு. இப்ப நிறைவடையும் போது எப்படி இருக்குது? தொழில் முன்னேற்றத்தை பத்தின சிந்தனையில் இருக்குது. முடியும் போது 31 டிசம்பர் 2025. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு 1ன்ற தொகை கையில வருது. அந்த 1ன்ற தொகையோட அப்படியே பார்த்து இந்த வீடியோவில் வந்து அப்படியே கும்பிடுறீங்க. ஆஹா, என்ன அழகா ஆகாயத்தை சுத்தி காட்டினார் மேருஜி. அத்துடன் சிம்மராசி பலன்கள் நிறைவடைகிறது. இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. அடுத்தபடியா கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 2025 வருடம் எப்படி அமையும் குருஜி? வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. இந்த ஆங்கில புத்தாண்டான 1/1/2025 அதிகாலை 12:01 AM நியூமராலஜி ரீதியா 9 வருது. உங்களுக்கு 9 ஆவாது சாமி. அசிங்கம், அவமானம், மானபங்கம். எச்சரிக்கையா இருக்கணும். நியூமராலஜி ரீதியா உங்களுக்கு ரொம்ப சங்கடம், கடன், வழக்கு, நோய், அகால விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் வந்து கரணம் தப்புனா மரணம் கூட வந்துடும். எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த ஆண்டு நீங்கள் வந்து ஆயில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கணும், மெடிக்ளைம் பாலிசி எடுத்துக்கணும். ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கிங்க. மருத்துவ செலவு உண்டு. காது, மூக்கு, தொண்டையில் ஆப்ரேஷன் உண்டு. பைல்ஸு, மூலம், பௌத்திரம் ஆப்ரேஷன் உண்டு. யூரினரி இன்ஃபெக்ஷன் நிறைய ஏற்படும். எச்சரிக்கை. பிறகு இந்த மாதம்
இந்த ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிக்கிற 1/1/2025 மனசு ஃபுல்லாக சங்கடம், மனசு ஃபுல்லாக சங்கடம். சொத்து கைவிட்டு போகிற மாதிரி இருக்குது, நிலபுலன் கைவிட்டு போகிற மாதிரி இருக்குது, தாயின் உடலத்துக்காக செலவு வருது, கடன்காரன் நெருக்கிறான், அப்படிதான் ஆரம்பிக்குது. ஆனால் 28 ஜனவரி 2025 31 மே 2025 பொற்காலம் ஜாமி, பொற்காலம். கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆயிடுது. மகாலட்சுமி மாதிரி மனைவி வரணும், மகாவிஷ்ணு மாதிரி புருஷன் வரணுன்ற பெண்மணிகளுக்கு மகாவிஷ்ணு மாதிரி வந்துடுறாரு புருஷன், மகாலட்சுமி மாதிரி வந்துடுறா பொண்டாட்டி. ஓ, அது 28 ஜனவரி 25 முதல் 31 மே 2025 வரை. அது மட்டுமல்ல, நல்ல குழந்தை பாக்கியம். இந்த நேரத்துல தான் சாமி நல்ல துணிமணிகள் வாங்குற நீ. இந்த நேரத்துல தான் வீட்டுக்கு நல்ல துணிமணிகள், பண்ட பாத்திரங்கள், வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள், ஏற்கனவே வந்து அடமான கடத்துக்கு போன நகைகளை மீட்டுதல், இது எல்லாமே நடக்குது இந்த 28 ஜனவரி 2025 முதல் 31 மே 2025. தூரதேச பிரயாணம், ஒரு பெண்மணி, ஒரு பெரிய மனித பெண்மணி, பெரிய மனித ஆண் ஆமா உயர் ஜாதியினரால் நன்மை அடைதல், கூட்டு பார்ட்னர்ஷிப் மூலமா வியாபாரம் செய்தல், இவை எல்லாமே நடக்குது 28 ஜனவரி டு 31 மே 2025 வரணும். பொற்காலங்க இது, பொற்காலம். 24 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது மீண்டும் வருது, பயன்படுத்துங்க. அங்கிருந்து வந்தா 29 மார்ச் 2025 அப்புறமா கணவன் மனைக்குள்ள லடாய், காதலன் காதலிக்குள்ள லடாய், லிவிங் டுகெதருக்குள்ள லடாய், கருத்து வேற்றுமை, கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு ஏற்படுதே. ஏன் ஏற்படுதுன்னு கேட்க முடியுமா நீ? கோள்கிட்ட போய் ஏற்படுது. தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை தற்காத்துக்கணும். யாருக்கா டைவர்ஸ் ஆகணுன்ற விதி இருந்தா இந்த டைம்ல ஆயிப்போகுது. 29 மார்ச் 2025 அப்புறமா இந்த டிசம்பர் முடியறதுக்குள்ளே அடிப்படை ஜாதியில் இருந்தா தான், இல்லைன்னா இல்லை. கண்டங்கள் நிறைய வருது சாமி, யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது சாமி, பெண்களுக்கு மாதவிடாய் போக்கு அதிகமா இருக்கு சாமி இந்த டைம்ல. கடன்காரன் நெருக்கிறான் சாமி, நாலா பக்கம் கதவுகள் முன்ன மாதிரி இருக்கு சாமி. ஏன்னா ஏற்கனவே நீங்க 2023 நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கீங்க, அவன்லாம் இப்போ கொடுக்கலன்னாக்க உள்ள திருட வேண்டாம், மிரட்டுறான். 29 மார்ச் 2025 அப்புறமா, பிறகு அங்கிருந்து வாங்க 14 மே 2025 அப்புறமா போச்சு போ. பிச்சை எடுக்காத குறை, வேலைக்கு வா, சம்பளம் கேட்காதன்றான். உங்களுக்கு வேலை கொடுக்குறதே பெரிய விஷயம். சம்பளம் எப்போ தருவேன்? வரும்போது தருவேன். எப்போ வரும்? யாருக்கு தெரியும்ன்றான். ஐயோ என்ன இது, நீ டார்கெட் அச்சீவ் பண்ணு, சம்பளம் தர. உன் டார்கெட் எவ்வளோ? எனக்கு மாதம் 4 லட்சம் வேணும். உனக்கு எவ்வளோ சம்பளம்? மாதம் 40,000 ரூபா. 40,000க்கு 40 லட்சம் 4 லட்சம் டார்கெட் அச்சீவ் பண்ணால் தான் தருவேன்றான். அப்படிப்பட்ட நேரம் நீங்கள் போய் அங்கே 4 லட்சம் ரூபாய்க்கு வருமானம் காட்டினா 40,000 தரேன்றான், 10%. அப்படிப்பட்ட காலம்தான் 14 மே 2025 இந்த வருடம் நிறைவடையும் வரலாம் இருக்கு. என்ன பண்றது? கோள்களை போய் மாற்றி வைப்பீங்களா? அந்த சக்தி ராவணேஸ்வரனுக்கு இருந்தது, உங்களுக்கு இல்லையே. ராவணேஸ்வரன் கூட போய் மாற்றி வைக்கல. அவர் ஏற்கனவே ராஜாவாக இருந்ததுனால, அவர் புத்திசாலியாக இருந்ததுனால அவர் தன் புத்தி பலத்தால் ஜெயித்தார்ன்றது தான் நமக்கு அது ஒரு புனைவில் அந்த ஓமானம் சொல்றாங்க. அடுத்ததாக இந்த 14 மே 2025 அப்புறமா தொழில் முடக்கம், உத்தியோக முடக்கம், வியாபார முடக்கம், வேலை ஆப்டாலும் கூலி ஆப்பிள் என்ற நிலைமை சாமி 14 மே 2025 அப்புறமா. அங்கிருந்து வாங்க 12 ஜூலை 2025 27 நவம்பர் 2025 எப்படிப்பட்ட காலம்? இந்த காலமாகப்பட்டது முழுக்க முழுக்க கடன்காரன் கை ஓங்குது, மனைவி கை ஓங்குது, மனைவி வர்க்கத்தார் கை ஓங்குது. உங்களை குற்றம் சொல்றாங்க. என் பொண்ணை கட்டி கொடுத்த ஒழுங்கா வச்சு வாழ தெரியல, அவளுக்கு ஒழுங்கா சோறு போட தெரியல, அவளுக்கு ஒழுங்கா நகை நட்டு வாங்கி தர தெரியல, எல்லாத்தையும் வாங்கி வித்துட்டேன், சார்ஜ் பண்றாங்க. இதே தான் ஆணா இருந்தா பெண்ணு பண்றாங்க சார்ஜ், பெண்ணா இருந்தா ஆண் பண்றாங்க. கணவன் வர்க்கமே சொல்லுது இந்த பொண்ணு சரியில்லை, கேரக்டர் அசோசியேஷன் பண்றாங்க பெண்ணா இருந்தா. அப்படி வருது நேரம். அதுதான் 12 ஜூலை 2025 முதல் 27 நவம்பர் 2025 வரலும் கடனால, வழக்கால, நோயால, டென்ஷன். எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. இந்த நேரம் நிறைவடைந்த பிறகு 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025 ஒரு பொற்காலம் சாமி.
கெட்ட நேரத்தில் இவ்வளவு நாள் வந்து வேலை ஆப்பிட்டாலும் கூலி ஆப்பிடல, இப்ப வேலையோட கூலி ஆப்பிடுது. அது மட்டும் இல்ல, இந்த 18 அக்டோபர் 2025 முன்னாடி எவ்வளவு சம்பளம் பிடிச்சிருந்தானோ அத்தனையும் கொடுத்துட்றான். 18 அக்டோபர் 2025 இருந்து 5 டிசம்பர் 2025 நல்ல நேரம் தானே சாமி. சரிங்க, ஏன் மீண்டும் முன்னே இருக்கிறீங்க? இது நல்லா தானே இருக்குது பலன். பிறகு இந்த ஆங்கில புத்தாண்டு நிறைவடையும் 31 டிசம்பர் 2025 அன்று ஆழ்மனம் ஃபுல்லா பரவாயில்லப்பா, ஏதோ தப்பிச்சிட்டோம், மேலுஜி சொல்றது கரெக்டாக தான் நடந்தது எல்லாம். அப்படி ஒரு நிறைவு இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த ஆங்கில புத்தாண்டு நிறைவடையும் 31 டிசம்பர் 25 ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு நிறைவு இருக்கு. நினைச்சதை நீ சாதிச்சல்லான்ற ஒரு தெம்போட தான் நிறைவடையுது இந்த ஆங்கில புத்தாண்டு. ஒரு பெரிய மனிதர்கிட்ட இருந்து ஒரு நல்ல தகவலும் வருது. அத்துடன் இந்த கன்னியராசிக்கான ஆங்கில புத்தாண்டு பலன்கள் நிறைவு பெறுகிறது. ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. அடுத்தபடியா துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு எந்த வகையில இருக்கும் குருஜி? வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. இந்த ஆங்கில புத்தாண்டான 1/1/2025 அதிகாலை 12 மணி 1 நிமிடத்திற்கு ஆரம்பிக்கும் பொழுதே கையில பணத்தோட, மாலோட, டப்போட, ருப்பியாவோட, தினாரோட ஆரம்பிக்குது சாமி. அன்னைக்கே கையில 6 தொகை வந்துடுச்சு. அன்னைக்கு சாயந்தரம் 5 மணி வரலாம் வரல. என்னடா பண்றது மச்சான் மாமே, என்னடா டே, இந்த பப்ல வந்து 3000 ரூபாய் கட்டணும்டா, டகால் 6 மணிக்கு அடிக்கிறான் பாரு, ஜிபேல 6000 ரூபாய் வருது. வா போலாம், போய் என்ஜாய் பண்றீங்க. அப்படி ஓப்பனிங் நல்லா இருக்குது. அதுவும் நீங்க மட்டுமா போறீங்க? இல்ல, கூட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட போறீங்க சாமி. இது இளைஞரா இருந்தா. பொண்டாட்டியோட போறீங்க சாமி, குடும்பஸ்தனா இருந்தா. என்ன இனிமேல் எவனா மொட்டை பையன் சொல்ல முடியாடே, என் பின்னாடி மொட்டை பொண்ணு கூட வந்திருக்கா. ஆக மொட்டை பையன் மொட்டை போயிடணும், 2 பேரும் சேர்ந்து போறீங்க. இப்படி வார்த்தையில் வாழ மடத்து வருதியா? கொடுக்குறாயா அங்கிருந்து சொல்லு. கேர்ள் ஃப்ரெண்டோட போறீங்க. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்னு புல்லட் ஓட்டிக்கிட்டே போறீங்க. ஜக 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 டட்டன் டட்டன். பின்னாடி கேர்ள் ஃப்ரெண்டு சொல்லணுமா? 120 போகுது பைக். மாமாலாம் அப்படின்றாங்க, டே முடிஞ்சா பிடிச்சிப்பார் என்ன போகுது பைக். நேராக போய் உட்காந்து செல்லுன்னு குடிங்க, போடு. ஜின்னா, ரம்மா, விஸ்கியா, ஓட்கா போடு. ஓட்காவில் ஆப்பிள் போடு, ஆப்பிள் எல்லீர் ஊத்து. எல்லீர் இல்லைன்றான் பாருல, வெள்ளுது வேணாயா? இல்லை, எல்லீர் இல்லை. அப்படி இருக்குது. இதை அப்படி மாற்றி யோசி. அண்ணியை நம்பி மாதிரி ஒரு ஆளாக இருந்தீங்கன்னு வைங்க, நீங்கள் அவ்வளோதான். நேரம் அப்படியே பிரமாதமாக நாமம் போட்டுக்கிட்டு பஞ்சகச்சு கட்டிக்கிட்டு அப்படியே போகிறீங்க. ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாயகன். சும்மா மேலத்தால முழங்க நேரம் ஒரு ஐயங்கார் கோயிலுக்குள்ள போய் உட்காந்து அப்படியே அர்ச்சனை பண்ணி தீர்த்தத்தை அப்படியே சும்மா ஓம். ஆமா, கல்லை மட்டும் கண்டால் பாட்டு கேட்டுக்கிட்டே போறீங்க கோயில். அப்படியே உங்களை பார்க்குறாங்க, பெருமாளே வந்தார் போகிறது. அப்படி ஆசீர்வாதம் வாங்கிட்டு தீர்த்தம் குடிச்சிட்டு துளசியை வாயில போட்டுக்கிட்டு தியானம் பண்றீங்க. அப்படிப்பட்ட அம்பிக்களும் இருக்காங்கல்ல, பல தம்பிக்களும் இருக்கார்கள், அம்பிக்களும் இருக்காரு. அம்பிகளுக்கு அந்த பலன் எடுத்துக்கோ, முரட்டு சிங்களுக்கு இதை எடுத்துக்கோ. பெண்கள்லயும் முரட்டு சிங்கிள் இருக்காங்க, ஆண்கள்லயும் முரட்டு சிங்கிள் இருக்காங்க. அவங்க எப்படி போறாங்க? பைக்ல 120 கிலோமீட்டர்ல. நீங்க அழகா போ. அப்படி போய் ஆட்டோவில் இறங்குறீங்க கோயிலுக்கு. அப்படி ஓப்பனிங் இருக்குதே, இப்படி சொன்னா இப்படி சொல்றோம் ஜோசியம். அப்புறம் இந்த ஆங்கில புத்தாண்டுல அடுத்ததாக நியூமராலஜி 2025 ஆங்கில புத்தாண்டு 9 இல்லை. இந்த வருஷம் பூராவுமே எதிர்பாலத்துக்கிட்ட சண்டை தான்யா. பொண்டாட்டிக்கிட்ட சண்டை, காதலிக்கிட்ட சண்டை, லிவிட்டுக்கு எதிர சண்டை, பாரு கூட்டு போன கேர்ள் ஃப்ரெண்டு சண்டை போடுறாயா. என்ன நீ எல்லாம் ஒரு பாய் ஃப்ரெண்டு, 2 பேருக்கு மேல காசு இல்லைன்ற, இன்னொரு பாருக்கு போனோன்றா 12 மணிக்கு மேல கேட்கறாள். ஆனா இருந்தா பெண்ணு கேட்கறா, பெண்ணா இருந்தா ஆளு கேட்கறான். போச்சு, அங்கேயே சண்டை வந்துச்சு. போ, கார்ல வரும்னு பார்த்தா பைக் கடிச்சது உனக்கு. சரி, ஆக எதிர்பாலத்தோட தான் இந்த ஆங்கில புத்தாண்டு முழுசா நீ சண்டை போடணும். ஜூன் வரும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிலீஃப்.
ஜூன் மாதம் வரணும் கணவன் மனைவி கணவன் காதலன் காதலி லிவிங் டுகெதர் பார்ட்னரோட சண்டை, கேர்ள் ஃப்ரெண்டோட சண்டை. ஓப்பனிங்லாம் நல்லா இருக்குது, ஃபினிஷிங் தான் தப்பாக இருக்குது. பிறகு 28 ஜனவரி 2025 முதல் 31 மே 2025. அற்புதம் ஐயா, அற்புதம். எதுல அற்புதம்? கடன் வாங்குறதுல அற்புதம். 6 தொகை 3 தொகை, ஒருத்தங்கிட்ட 6 தொகை வாங்கி இன்னொருத்தங்கிட்ட 3 தொகை வாங்கி அதை 9 தொகையாக்கி இந்த 5 மாசமும் வண்டி ஓட்டுறீங்க. வாழ்க்கை என்ற வண்டிய, மாத தேவை என்ற வண்டிய, அது கடன் வாங்குறீங்க. கொடுக்குறானே, கேட்டவொடனே கொடுத்துட்றான். இவங்கிட்ட 60,000 வாங்க, அவங்ககிட்ட 30,000 வாங்கி, அடுத்த மாதம் இன்னொருத்தங்கிட்ட 60,000 வாங்கு, 30,000 வாங்கு. இப்படியே மாதம் 60 30 60 30 மாதத்துக்கு 90,000 ரூபா. 5 மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு கணக்கு போடு. 4.5 லட்ச ரூபா போதாதா? 24 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் வாங்கினீங்க, இப்போ மீண்டும் வாங்குங்க. அப்படி வாங்கி அதில் சில தொழில் பண்ணி அதில் ஒரு ரொட்டேஷன் பண்ணி அதில் உங்களுக்கு தற்காத்துக்கிற காலம் தான் 28 ஜனவரி 2025 முதல் 31 மே 2025. அதே மாதிரி தண்ணியில் கண்டம் உண்டு, 2 தண்ணி உண்டு. ஒன்று கடற்கரை தண்ணி, இன்னொன்று ஆற்று தண்ணி, இன்னொன்று டாஸ்மாக் தண்ணி. அதனால் 3 தண்ணிலையுமே எச்சரிக்கையாக இருக்கணும். தீர்த்தத்தை நிறைய குடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் ஏலக்காய் தானே போட்டுருக்கோம். இதில் தான் நிறைய கலக்கிறான், என்ன கலக்கிறான்னே தெரிய மாட்டேங்குது. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். தீர்த்தத்தில், தண்ணியில், கரண்ட்டில், வண்டி வாகன விபத்தில், பெண்கள் கிட்ட தானாக வந்து ஒரு பெண் ஐ லவ்னு சொன்னால் அம்மா தங்கச்சி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்கும். நான் உன்னை அப்படி நினைக்கலாமா, நீ என்ன சகோதரியாக நினைச்சம்மான்னு சொல்லிடுவேன். ஆசைப்பட்டு ஏற்றுக்கிட்டீங்கன்னாக்கா அவங்ககிட்ட தான் குத்து வாங்க வேண்டியது இருக்கும். கும்மாம் குத்து வேண்டாம். அப்படி இருக்குது. ஜூன் வரணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஏற்கனவே வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, கும்மாம் குத்து வாங்கி தான் ஆகணும். புதுசாக வந்து கும்மாம் குத்து வாங்காதீங்க. அதே போல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வேணால் வைக்கிறோமா, ஜூனுக்கு மேலே சொல்லியிருக்காரு குருஜி. அதுக்கப்புறமா நான் என் உள்ளத்தில் இருக்கிறது சொல்கிறேன். இப்போ வேண்டாம், இல்லைன்னா இப்போதுலேருந்தே சண்டை ஆரம்பிச்சிடும். அங்கிருந்து வாங்க 29 மார்ச் 2025 முதல் பொற்கால. ஐயா எதுல பொற்காலம்? மீண்டும் கடன் வாங்குறது தான். இந்த 29 மார்ச் 2025க்கு முன்னாடி வரலாம் 3 தொகை 6 தொகை வாங்கிட்டு இருந்தீங்க. இப்போதான் பெருசா வாங்கலாம். ஒன்று பெருசா வாங்கி செட்டில் ஆகும், இல்லைன்னா ஊரை விட்டு ஓடுறோம். ஆக வந்து ரிஸ்க் எடுத்து பார்த்தேன் என் வாழ்க்கையில். பகவான் ஓஷோவே சொல்லியிருக்காருயா, துன்பத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் ஒரு பணக்காரனின் துன்பத்தை தேர்ந்தெடுங்கள், அதில் ஏதாவது கற்றுக்கொள்ளலாம். ஏழையின் துன்பத்தில் எதுவும் கற்றுக்கொள்ள முடியாது. வாங்கியா 8 கோடி ரூபா வாங்கியா. அது யோக ஜாதத்துக்கு 8 கோடி வாங்கு. அதை விட கம்மி ஜாதத்துக்கு வந்து 8 லட்சம் வாங்கு. அதை விட கொஞ்சம் மிடில் ஜாதகத்துக்கு 80 லட்சம் வாங்கு கடன். ஒன்று 8 கோடியில் 80 லட்சம், இல்லைன்னா 8 லட்சம். 8,000 ரூபாய் வாங்கி என்னத்தை பண்ண போறீங்க? டாஸ்மாக் செலவுக்கு சரியாகாது. ஒரு மாதத்துக்கு டாஸ்மாக்கு எவ்வளோ ஆகுது? ஒரு நாளைக்கு 200 ரூபா போட்டனால மாதம் 6,000 ரூபாய் ஆச்சு. ஒரு மாதம் வந்து டாஸ்மாக் செலவே 8,000 ரூபாய் ஆகுது. அதனால் அதில் பிரயோஜனம் இல்லை. அப்படி ஒரு பெருங்கொண்ட கடன் வாங்கி தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மேலே வர டைம் தான் 29 மார்ச் 2025க்கு அப்புறமா. அங்கிருந்து வாங்க 14 மே 2025. பொற்காலம் ஐயா, பொற்காலம். பெரிய மனிதர், பெரிய மனுஷி, பெரிய ஆளுங்களுடைய சாவகாசம். அதன் முன்னாடி பொண்டாட்டி தாலியை எல்லாம் அடமானம் வச்சிங்க. 14 மே 2025க்கு முன்னாடி இப்போ பொண்டாட்டி தாலியை மூட்டுறீங்க. இது கல்யாணம் ஆனவங்களா இருந்தா. கல்யாணம் ஆகாதவன் இருந்தால் காதலியுடைய செயினை வச்சிருப்பான். அவங்க அம்மா வீட்டில் கேட்டு இருப்பாங்க, ஐயோ என்னையா உன் காதல் கல்யாணத்துக்கு முன்னாடி உன் செயினை வைக்கிறான், அப்புறமா உன்னையே வச்சானா என்ன பண்ணுறது, வேணாம் அப்படின்ற அளவுக்கு மூட்டை கொடு. அதுதான் 14 மே 2025க்கு அப்புறமா இந்த ஆங்கில புத்தாண்டு நிறைவடைய வரணும். பல வகையில் பணம் வருது. ஆழ்மனசுடைய லட்சத்திலிருந்து பணம் வருது. வெளிநாடு போகணுமா, விசா கிடைக்குது. வெளி மாநில வேலைக்கா கிடைக்குது. அதிக சம்பளம் எல்லாமே கிடைக்குது. கடந்த 2024 மேலிருந்து பட்ட துன்பங்களுக்கு விடுதலை. கடந்த 2028 மேலிருந்து அசிங்க, அவமானம், மானபங்க, தற்கொலை முயற்சி எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. அதுலேருந்து ரிலீஸ் ஆகிறீங்க. எங்கேயோ கட்டுப்பட்டு இருந்ததுலேருந்து ரிலீஸ் ஆகிறீங்க. 14 மே 2025க்கு அப்புறமா அங்கிருந்து வாங்க ஜம்ப் ஆகி 12 ஜூலை 2025 டு 27 நவம்பர் 2025 நல்லா வந்து சும்மா அப்படி ஜூம் பண்ணி பார்க்குறீங்க. எவ்வளோ சிக்குவான் கடன் வாங்குறதுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறீங்க. இவன் வேண்டாம், இவன் தான் கொஞ்சம் அம்மாஞ்சியாக இருக்கிறான், வண்டிக்கு ஆசைப்படுவான், இவங்கிட்ட கேளு. அப்படி ஜூம் பண்ணுறீங்க. எப்பவுமே இந்த சிங்கமும் புலியும் வேட்டையாடுறதுக்கு முன்னாடி பதுங்கி இருக்கும். அது கரெக்டாக பார்க்கும். மான் கூட்டத்தில் எந்த மான் ரொம்ப வீக்காக இருக்குன்னு பார்க்கும். அதை தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஓகே, ஷார்ப்பாக இருக்கிற மானை வந்து ஃபோக்கஸ் பண்ணால் அது மின்னல் அப்படின்னு பறந்துடும். அந்த மாதிரி பார்க்குறீங்க. எந்த மான் நொண்டி மானாக இருக்குது. அதுதான் வந்து 12 ஜூலை 2025 டு 27 நவம்பர் 2025
எவ்வளோ சிக்கனா மிளகா அரைக்கலாம் அப்படின்னு பார்க்குறீங்க. சிக்கனம்னா அரைச்சிடுறீங்க. மிளகா நல்லா அரைக்கணும். ஏன்னா மீண்டும் அரைக்கிறதுக்கான டைம் வரத்துக்கு இன்னும் 5 வருஷம் ஆகும். அது ஒன்றும் சோறு திருந்தம் இல்லை. கரெக்டாக பார்த்து அரைக்கணும். அரைச்சிருங்க. அதுதான் 12 ஜூலை 2025 டு 27 நவம்பர் 2025. பின்னாடி அங்கிருந்து ஸ்கிப் ஆகி வாங்க. 18 அக்டோபர் 2025 டு 5 டிசம்பர் 2025. பிச்சை எடுத்தானா பெருமாள், அதை பிடுங்கி தின்னான அனுமா இருக்காதப்போ நானே ஃபோக்கஸ் பண்ணி புலி வேட்டையாடி சிங்க வேட்டையாடி கொண்டாந்துருந்தா அதை பிடுங்கி திண்டியாடு. டே எல்லாம் மனுஷனாடா அப்படின்ற மாதிரி நீங்கள் பிடிங்கன்னு வந்தீங்களா, உங்கள்கிட்ட இருந்து ஒருத்தன் பிடிங்கி போயிட்டான். அது 18 அக்டோபர் 2025 டு 5 டிசம்பர் 2025. அத்துடன் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கான பலாபலன் நிறைவடைகிறது. நிறைவடையும் போது எப்படி இருக்குன்னு சொல்ல வேணாமா? ஓப்பனிங் சொல்லிட்டோம். காதலியோட பைக் அண்ணியன் நம்பியா இருந்தாக்க நேரா பெருமாள் கோயில். இப்ப நிறைவடையும் போது அசிங்கம், அவமானம், குற்றம் புரிந்தவர் வாழ்க்கையில் நிம்மதி உண்டதென்பதேனோ பாட்டு அப்படி நிறைவடையுது. அசிங்கம், அவமானம், மானபங்கம், தொழிலாளர், கடன்காரன் கேட்குற, ஏ கடன் வாங்கிட்டு போனியா, வட்டி கொடுத்தியா, 2 மாசத்துக்கு கொடுக்கல. அசிங்கம், அவமானம், கடன்காரனால அவமானம், ஒரு நண்பனால அவமானம், ஒரு நண்பியால அவமானம், அப்படி முடியுது. 31 டிசம்பர் 2025 நள்ளிரவு என்று கூறி இதுதான் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கான 1 வருட காலத்திற்கான ஆங்கில புத்தாண்டு பலாபலன்களை விரிவாக துரிதமாக தேதி மாத வருடத்தோடு கூறினேன். நன்றி, வணக்கம். ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. அடுத்ததாக விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் குருஜி? வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. இந்த ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது 1/1/2025 அதிகாலை 12:01 AM ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் விருச்சிக ராசிக்கு பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்ற சிந்தனையில் தான் ஆரம்பிக்கிறது. உங்கள் லட்சிய சிந்தனை, ஆழ்மன சிந்தனை, நியூமராலஜி ரீதியா 2025 9. அதனால உங்களை பொறுத்தவரையிலோ இந்த ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிச்சு ஜூன் மாதம் வரணும் எச்சரிக்கையா இருக்கணும். எதுல? ஹெல்த்தில், வெல்த்தில், கோர்ட்டு கேஸ் வழக்கில், கடனில், நோயில், ஹெல்த்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். இது நியூமராலஜி பலன். அடுத்தது அந்த ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிக்கிற 1/1/2025 அதிகாலை நீங்கள் அதை கொண்டாடுவதற்கு உங்கள் எதிர் பாலினத்தோடு செல்வீர்கள். திருமணமாயிருந்தால் மனைவியோட, திருமணமாகலையா காதலியோட, காதலனோட. அதுவும் நீங்க ஒரு ஆளா இருப்பீங்க, டபுள்ஸ்ல போவீங்க. 2 காதலி, இல்லைன்னா 2 பெண்கள், இல்லைன்னா 2 பெண் ஃப்ரெண்ட்ஷிப், அப்படி போறீங்க. என்ன யோகா? ஒரு பெண்ணோட போறதே யோகம். 2 பெண்ணோட போறீங்க. எங்க வாழ்க்கையில 2 பேர் தான், தம்பி அம்பி. தம்பியா இருந்தாக்க பாரு, பப்பு, டிஸ்கோத்தே, டான்ஸ். அம்பியா இருந்தா கோயில் குளம் போய் நல்ல பஜனை பண்ணி பூஜை பண்ணி சம்போ மகாதேவா அப்படின்னு நல்ல தெய்வ பிரார்த்தனை பண்றீங்க. நீங்க தான் முடிவு பண்ணீங்க, நீங்க தம்பியா அம்பியா, முரட்டு சிங்களா, இல்லைன்னா விஷ்ணு பக்தனா, சிவபக்தனா. அவ்வளவுதான். 2 கேட்டகரி எப்பவுமே இருக்குது நாட்டில். நாத்திகம் ஆத்திகம், நல்லவன் கெட்டவன், ஏழை பணக்காரன், வல்லவன் எளியவன், அந்த மாதிரி இப்படி ஓப்பன் ஆகுது. அடுத்தது 28 ஜனவரி 2025 முதல் 31 மே 2025. இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? காம காலகட்டையா? காமம் தலைவலிச்சு ஆடுது சாமி. டாக்டர் கிட்ட போனாக்கா பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தா கூட ஒரு பொண்ணு மாதிரியே தெரியுது. உனக்கு தெரியுதே, என்னங்க நியூட ஒரு பொண்ணு எழுதிருக்கீங்க, யோ நோய்க்கு மருந்து எழுதிருக்கீங்க.
காமம் 24/7 மூளையில் நச்சு பிடுங்கி தின்னுது. கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா நம்ம ஜெயிலுக்கு போடுவோம், ஏதாவது தப்பு பண்ணி, பாலியல் தப்பு பண்ணி, அப்படி இருக்குது. சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறப்போ, சுக்கிரன் தானே காமம் ஏறுது. கல்யாணம் ஆகணுன்றாலும் கல்யாணம் ஆகி போகுது, 1 இல்லை 2 கூட ஆகி போகுது. அக்கா தங்கச்சி 2 பேரும் சேர்த்து கட்டுறப்போ, ஒன்று வேணா ஒன்று இலவசன்ற மாதிரி, ஒன்று வேணா ஒன்று ஃப்ரீ. யோகம் இருக்குதுதான் சொல்லணும், இல்லைன்னா வஞ்சனை சொல்லிடணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்கிறோம்ல. அடிப்படை ஜாதகத்தில் யோகம் இருக்கணும், இருந்துனா தான் இது. இப்படிப்பட்ட ஒரு நேரம் 24 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும். அப்போ தான் உங்களுக்கு கல்யாணம் கூட ஆயிருக்கும். சில பேர் யோசிச்சுப்பாரு, 2001 தான் கல்யாணமே ஆயிருக்கும். அப்படிப்பட்ட நேரம் மீண்டு வரவே இல்லை, இப்போ மீண்டு வருது. எதில் யோகம் உங்களுக்கு? இந்த 28 ஜனவரி 2025 டு 31 மே 2025 பாலுறவுல யோகம், காமத்தில் யோகம், காதலில் யோகம், மனைவி வர்க்கத்தாரால யோகம். கல்யாணமாக இருந்தாங்க பொண்டாட்டி வர்க்கத்தாரிலேருந்து இந்த நேரத்தில் ஏதாவது சொத்து பிரித்து கொடுப்பாங்க. நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னாக்கா மனைவி சைட்லேருந்து சொத்து வருது, பெண்ணாக இருந்தால் கணவன் சைட்லேருந்து சொத்து வருது. அதை வச்சுக்கிட்டு வீடு கட்டுறீங்க, வாசல் வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, பங்களா வாங்குறீங்க, பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க, வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்க. கல்யாணமே ஆகாத அவங்களுக்கு நல்ல அடிப்படை ஜாதத்தில் திருமண யோகம் இருந்தால் அவங்களுக்கு இந்த டைமில் ஆயிடுது. இப்போ ஆகலாம், எப்போ ஆக போகுது? கல்யாண வயசு இருக்கணும், அதுக்காக 15 வயசாக இருந்தால் ஆகிடுமா? ஆகிடாது. 25லேருந்து 32 இருந்தால் தான் ஆகும். அதையும் பார்த்துக்கணும், இல்லை வந்துட்டு டெய்லி பேசிகிட்டே இருக்கணும் ஒரு ராசிக்கு. அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், சுதாரிப்பா. வெளிநாடு பிரயாணம் வருது, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்ணோட சேர்ந்து ஆரம்பிக்கிறீங்க, பெண்ணாக இருந்தால் ஆணோட சேர்ந்து ஆரம்பிக்கிறீங்க, எதிர் பாலினத்தோட சேர்ந்து ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு சிண்டிகேட் மாதிரி ஆரம்பித்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 28 ஜனவரி 2025 டு 31 மே 2025 வெளியூர் பிரயாணம், தொழில் உத்தியோகம் முன்னேற்றம், மாற்றங்கள், குழந்தை பேரு கிடைக்கும், வெளிநாடு உத்தியோகம் கிடைக்கும், வீட்டுக்கு தேவையான அனைத்து நாகரிக பொருட்கள், டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு எல்லாத்தையும் வாங்கி போடுறீங்க. எல்லாம் இஎம்ஐ தான் வாங்கி போடுறீங்க. அடிப்படை யோக ஜாதகம் வந்தால் இஎம்ஐ எல்லாமே வாங்குறீங்க. இது சொன்ன ஜோசிங்க சும்மாவா? அங்கிருந்து வாங்க. 29 ஜூன் இல்லை, 29 மார்ச் 2025 அதிலிருந்து இந்த ஆங்கில புத்தாண்டு நிறைவடைகிற வரலும் மனசஞ்சலம், புத்தி சஞ்சலம், திருமணமானவங்களுக்கு குழந்தை சஞ்சலம், குழந்தை இல்லையேன்னு சஞ்சலம், இல்லாதவங்களுக்கு, இருக்கிறவங்களுக்கு ஐயோ பெத்துட்டுமே இதை வளர்க்கணுமே, காசு வேணுமே, அந்த சஞ்சலம், பூர்வ புண்ணிய சொத்துல சஞ்சலம் சாமி, தாத்தா பாட்டன் சொத்துல சஞ்சலம். அப்படிப்பட்ட நேரம் 29 மார்ச் 2025 அப்புறமா. ஆக 14 மே 2025 இருந்து நல்லாவே போயிட்டு இருந்த வண்டிங்க எல்லாமே முடக்கமாகுது. இந்த 14 மே 2025 முன்னாடி எதிர் பாலினத்தின் மூலமா, லவ்வர் மூலமா, லிவிங் டுகெதர் மூலமா என்னெல்லாம் இந்த 28 ஜனவரி 2025 டு 31 மே 2025 வந்ததோ, காதலி ஆசையா போட்டா வச்சு அதை இப்போ வைக்கிற நேரம். सेठ हमारा காதலி தேது கித்தனா பைசே தூ दे दिया. இல்லைப்பா நம்மளால எல்லாம் முடியாதுப்பா, 20,000 ரூபாய் தர முடியும். 50,000 ரூபாய் செயினியா இது, நம்மள அவ்வளோதான்ப்பா தரான் அப்படின்றான். அந்த மாதிரி நிலைமை. திருமணமானவங்களா இருந்தால் தாலி சரடே கூட போயிடுது. அப்படிப்பட்ட நேரம் 14 மே 2025 இந்த ஆங்கில புத்தாண்டு நிறைவடையும் வரையிலும் மன கஷ்டம், பண கஷ்டம், குடும்ப கஷ்டம், குழந்தை கஷ்டம், ஆத்ம கஷ்டம், இப்படி எல்லா விதத்திலையும் கஷ்டம் கஷ்டம் ரொம்ப குஷ்டம் அப்பா. அந்த ரேஞ்சில் வந்து கஷ்டம் வருதுப்பா. இது 14 மே 2025 இந்த ஆங்கில புத்தாண்டு வந்து நிறைவடைய வரையிலும் கையில் இருக்கிற பணம் அகப்பட்டு போச்சு, பொருள் அகப்பட்டு போச்சு, எல்லாம் வந்ததெல்லாம் போயிட்டே இருக்குது. மாசம் வருமானம் எல்லாம் போயிட்டு தானே இருக்கும். போகுது 14 மே 25 6 மாசம் போகுது சாமி. என்ன ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு 50,000 தேவைன்னாங்க, 6 மாசத்துக்கு 3 லட்ச ரூபா போயிடுது இல்லை. இந்த 50,000 தேவைன்னா இதே மாசத்துக்கு 4 லட்ச ரூபா தேவையானவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ போகும்? 5 நாள் 20 லட்சம் 24 லட்சம் போயிடுது இல்லை. பிறகு அங்கிருந்து வாங்க 12 ஜூலை 2025 முதல் 27 நவம்பர் 2025 வரை இஎம்ஐல வந்து வாங்கின வீடு கைவிட்டு போயிடுமா, இஎம்ஐல வாங்கின காரோ பைக்கோ கைவிட்டு போயிடுமா அப்படின்னு திக் என்பி ஆயிடுமா, ஏலத்துக்கு கொண்டு வந்துடுவானா வீடுன்னு சொந்த வீடு வாங்கினவங்களுக்கு. வாடகை வீட்டில் உள்ளவனுக்கு வாடகை கட்ட முடியல, இன்னும் அடுத்த மாதம் கட்டலன்னு வச்சுக்க 4 மாதம் ஆகிடும், காலி பண்ணுவானே. இல்லை அட்வான்ஸில் கழிச்சுக்கிறேன்ட்டானாக்கா வேறு வீடு கிடைக்காது, இதை விட 2,000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமே வாடகை, பயம்.
இது 12 ஜூலை 2025 27 நவம்பர் 2025 தாயின் உடல்நலம் கெடுகிறது, சுயதொழில் பண்றவங்களுக்கு சுயதொழில் கெடுக்குது, சுயதொழில் கெடுது, சுகம் கெடுது சாமி. வீட்டில் ஏசி இருக்கும், ஆனா நீங்க தரையில படுத்து தூங்குவீங்க எங்கேயோ வேலை செய்யற இடத்துல. அப்படி இருக்கும். சரியான சுகத்தை அனுபவிக்க முடியல. செலவு வருது, உடல் உபாதை வருது, அதுக்கு செலவு பல விதத்திலையும் செலவாகுது. 12 ஜூலை 2025 27 நவம்பர் 2025. பிறகு அங்கிருந்து ஒரு பொற்காலம், ஒளிமயமான எதிர்காலம் விருச்சிக ராசி அன்பர்கள் கண்ணில் தெரிகிறது. அது எப்போ? 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025. அப்பா, ஒளிமயமான எதிர்காலையா சொன்னாலும் சொன்னார். என் மேரு அழகா சொன்னார். அந்த 18 அக்டோபருக்கு முன்னாடி எதெல்லாம் மாறாடி கடைக்கு போச்சோ, போனது போனதாகவே இருக்கட்டும், இனி போகாது, வருமானம் வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. 18 அக்டோபர் 25 5 டிசம்பர் 2025 ஒரு 2 மாத காலம் நல்ல காலம். ஓரளவுக்கு பணம் வருது, சில நகையை மூட்டவும் முடியுது. பிறகு அத்துடன் இந்த ஆங்கில புத்தாண்டு நிறைவடைகிறது. பிறகு இந்த நிறைவடையும் போது எப்படி இருக்குது அதை சொல்லணுமா இல்லையா? ஓப்பனிங் சொல்லிட்டோம். ரெண்டு காதலியோட போறீங்க பப்புக்குன்னு, எண்டிங் சொல்லணுமா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? சொல்லணும். சொல்றேன். எப்படி இருக்குது எண்டிங்? எண்டிங்கும் காதலியோட பப்ல தானே இருக்கிறீங்க. சரியான பப்பு பிரியனா இருப்பீங்க சொல்லுது. செக். அப்படிதான் இருக்குது. காதலனோட இருக்கிறீங்க, காதலியோட இருக்கிறீங்க, இல்ல லிவிங் டுகெதரோட இருக்கிறீங்க. அது ஒரு யோகம் தானே சாமி, அனுபவி. ஆனா அம்பியா இருந்தீங்கன்னா மீண்டும் கோயில தான் இருக்கும். ஆனா கோயில்ல கூட உட்காந்து கடலை போட்டுக்கிட்டு இருக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனா அப்படிப்பட்ட அம்பிகளும் இருக்காங்களோ இல்லையோ, அதையும் சொல்லணுமோ இல்லையோ. களி முத்துருச்சுடா அபிஷ்டம் என்ற மாதிரி இருக்குது என்று கூறி, இதுதான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கான ஒரு வருட காலத்துக்கான ஆங்கில புத்தாண்டு பலாபலன்களை இதுவரையில் கூறினேன். இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. அடுத்து தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் குருஜி? வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. நான் இப்போது ஆங்கில புத்தாண்டு ஒரு வருட காலத்திற்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கூற உள்ளேன். காலம் 1/1/2025 அதிகாலை 12 மணி 1 நிமிடம் அதிகாலை. அது முதல் 31 டிசம்பர் 2025 11:59 PM வரையில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை சொல்ல போகிறேன். இந்த ஓப்பனிங் எப்படி இருக்கு தனுசு ராசிக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படின்னா, கடன் மூலமாக இந்த ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுற மாதிரி இருக்குது. கடன் கூட கொடுக்கணும் இல்லை சாமி, கொடுக்குறானே உனக்கு. எவ்வளவு கடன் வாங்குறீங்க? 6 தொகை. அதன் மூலமாக இளைஞர் பட்டாளமாக இருந்தால் கடன் வாங்கியாவது கொண்டாடி தானே ஆகணும். அது நடுத்தர வயதாக இருந்தாக்கா கொஞ்சம் வேணாம்ப்பா, கடன் வாங்கிலாம் கொண்டாடணுமா, வீட்லேயே ஒரு கோட்டரை வாங்கி போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அப்படி 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 தம்பிகளாக இருந்தால் அப்படி, அம்பிகளாக இருந்தால் வேணாம், வீட்டில் இருந்தே சுவாமியை கும்பிட்டுக்கலாம், சேவிச்சுக்கலாம். அப்படி ஏன்னா பொருளாதாரம் டைட்டாக இருக்குது, ஃபினான்ஸ் டைட்டாக இருக்குது. ஓப்பனிங் மனம் ஃபுல்லாகவே காயம் ரணம், அப்படிதான் ஓப்பனிங் இருக்கு. பிறகு 28 ஜனவரி 2025 முதல் 31 மே 2025 வரை இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? கடன் மூலமாக சொத்தின் பேரில், வாகனத்தின் பேரில் மறுகடன் வாங்கிறது, லோன் என்ஹான்ஸ்மெண்ட் செய்வது, அதன் மூலமாக பொருள் வரவை ஈட்டும் காலம் 28 ஜனவரி 2025 முதல் 31 மே 2025. சொத்தின் பேர்ல மறுகடன் கூடியா, ஒரு 6 கோடி கூடியா, இது யோக ஜாதகத்துக்கு. 6 லட்சம் கூடியா, இது ஒரு மிடில் கிளாஸ் ஜாதகத்துக்கு. 60 லட்சம் கூடியா, இது மிடிலை விட கொஞ்சம் அபோவ் மிடில், அந்த மாதிரி ஜாதகத்துக்கு. அப்படி 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 சொல்லணும் சொன்னா
சும்மாவா ஜோசியம்? ஆக கடன் மூலமாக மறுகடனை அடைப்பது, இதுதான் 28 ஜனவரி 2025 முதல் 31 மே 2025. இதே யோக தசா புக்தி யோக ஜாதகமா இருந்து ராஜயோக ஜாதகமா இருந்தா இந்த நேரத்துல கடன் பட்டு மறு சொத்தை கூட வாங்கிடுவீங்க. ஒரு 6 கோடி ரூபாய்க்கு, ஒரு 60 கோடி ரூபாய்க்கு, ஒரு 60 லட்சம் ரூபாய்க்கு, ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிடுவீங்க. 3 முறை சொன்னா நடந்துடும். வானமண்டல தகவல் வருதுன்னு அர்த்தம். மேலும் வீட்டு தேவை பொருட்களான வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜு, கிரைண்டர் இப்படி வந்து நவ நாகரிக பொருட்கள் வாங்கி பழைய பொருட்கள் எல்லாமே காலாவதியாகி புது பொருட்கள் வாங்கி மகிழ்வதற்கும், பட்டாடைகள் வீட்டுக்கே குடும்பத்துக்கே நல்ல ஆடை அணிமணிகள், தங்க நகைகள், வைர நகைகள், வெள்ளி பாத்திரங்கள் வாங்கறதுக்கு அதிகாரம் உண்டு. இது எல்லாமே யோக ஜாதகத்துக்கு 28 ஜனவரி 2025 முதல் 31 மே 2025. பிறகு அங்கிருந்து வாங்க 29 மார்ச் 2025க்கு அப்புறமா சொத்தின் பேர்ல பிரச்சனை, கடன் வழக்கின் பேர்ல பிரச்சனை, சொத்தின் பேர்ல பிரச்சனை, வாகனத்தின் பேர்ல பிரச்சனை, நீங்கள் குடியிருக்கிற வீடே பிரச்சனை, எல்லாமே கடல்ல முழுகிடுமான்னு பயம் சாமி, பயம் பிடுங்கி தின்னுது, முயற்சி கெடுது. எங்கேயாவது தலைமுறைவா ஓடிடலாமான்ற அளவுக்கு டென்ஷன், டார்ச்சர். அப்படிப்பட்ட டைம் தான். அதுதான் 29 மார்ச் 2025 இந்த ஆங்கில புத்தாண்டு நிறைவடையும் காலம் வரையிலும். பிறகு அங்கிருந்து வாங்க 14 மே 2025க்கு அப்புறமா பொற்காலம் சாமி. கடந்த கால கடனை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய காலம். கடந்த காலத்தினுடைய கடனை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய காலம்தான் 14 மே 2025க்கு பிறகு. 14 மே 2025க்கு பிறகு சங்கமங்கள் சப்தமத்தில் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாவது, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமாவது, அந்த பாக்கியம் வரணுன்ற விதி உள்ள ஜாதக கிரக அமைப்பு வாங்கி பிறந்திருந்தால் தான், இல்லைன்னா இல்ல. கம்முன்னா கம்முனாட்டி கோதான். புதிய பார்ட்னர்ஷிப் வருது, புதிய முதலீடுகளை கவர்ந்து தொழிலில் கொண்டு வருவது, புதிய வேலை வாய்ப்புகளை தேடிக்கொள்வது, பழைய வேலை வாய்ப்புல பேப்பரை போட்டுட்டு வேற இடத்துக்கு கம்பெனிக்கு வேலைக்கு போறது, இப்படிப்பட்ட பலன் நடக்குதே சுவாமி. என்ன சுவாமி அற்புத பலன்கள். இது 14 மே 2025. சமூகத்தோடு இணக்கமாக செல்லுதல், சமூகமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வர்றது, பிராமணர்களால் நன்மை அடைவது, உயர் ஜாதியினரால் நன்மை அடைவது, இதெல்லாம் நடக்குது. புது பார்ட்னர்ஷிப் சேர்றது. பிறகு அங்கிருந்து வாங்க 12 ஜூலை 2025 இருந்து 27 நவம்பர் 2025 முயற்சி கை கொடுது. இதனால் வரலும் சொத்தை காப்பாற்ற முடியாதோன்னு நம்பினீங்க இல்ல, இப்ப காப்பாற்ற முடியுன்ற சூழ்நிலை வருது. அதுதான் 12 ஜூலை 2025 முதல் 27 நவம்பர் 2025 வரை. இந்த காலகட்டம் ஒரு பொற்காலகட்டம் சாமி, அற்புத காலகட்டம். முயற்சி கை கூடுதல பொற்காலம். இளைய சகோதர சகோதரிகள் இல்லைன்னாக்கா தம்பி மாதிரி, உங்களுக்கு தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் மாதிரி 4 பேர் வந்து நான் செய்கிறேன் சார், வாங்க சார், நீங்கள் ப்ராஜெக்ட் எடுங்க சார், நம்ம பண்ணலாம் சார் அப்படின்னு நீங்கள் செய்கிற அந்த சுய தொழிலுக்கு ஊக்கம் கொடுப்பார்கள். அவர்கள் உங்களுக்கு வந்து உழைப்பை தருவார்கள், உங்களை முன்னேற்றி விடுவார்கள். அதுதான் 12 ஜூலை 2025 27 நவம்பர் 2025. அங்கிருந்து வாங்க சுவாமி ஸ்கிப் ஆகி 18 அக்டோபர் 2025 அது முதல் 5 டிசம்பர் 2025 வரலும் மரண சமமான கண்டம், மரண சமமான ஆபத்து, விபத்து, பொண்டாட்டி தாலியை கூட கொண்டு போய் அடமான வைக்கிற ஒரு பொருளாதார நெருக்கடி, ஃபினான்ஷியல் டென்ஷன், ஹெல்த் டென்ஷன் வருது. எச்சரிக்கையா இருக்கணும். இந்த 2 மாத காலம் 18 அக்டோபர் 2025 டு 5 டிசம்பர் 2025 கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ் ரொம்ப பேட் டைம், அசிங்கம் அவமானமான டைம். பிறகு இந்த ஆங்கில புத்தாண்டு நிறைவடையும் போது எப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டாமா? ஓப்பனிங் சொல்லிட்டோம். நிறைவடையும் போது அற்புதமான ஒரு 1ன்ற தொகை வருது சாமி. அந்த 31 டிசம்பர் 2025 1ன்ற தொகை வருது. அதோட இந்த ஆங்கில புத்தாண்டு நிறைவடைகிறது. ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. அடுத்ததா மகர ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் சொல்லுங்க குருஜி. கண்டிப்பா சொல்றேன். வணக்கம் என் மகர ராசி அன்பர்களே. இந்த ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிக்கிற 1/1/2025
அதிகாலை 12 மணி 1 நிமிடத்திற்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு விரயம் சாமி, விரயம். பைக்கை ஸ்டார்ட் பண்றான் இளைஞன், அம்பி இல்லை தம்பி, அப்பவே பைக் ஸ்டார்ட் ஆகல, அங்கேயே டென்ஷன் ஆயிட்டான். எல்லா மச்சான்ஸும் கூடுறாங்க நைட்டு 11 மணிக்கு. சொன்னா விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சியர்ஸ், சாம்பைன் பீர் அடிக்கணும், ஒன்றும் முடியலையே. மாற்று வண்டியில் போகிறான் யூபர் புக் பண்ணி. அப்படி இருக்குது, ஒரு செலவு இருக்குது, ஒரு விரயம் இருக்குது. இந்த ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிக்கிற 1/1/2025 அதிகாலை 12:01 அப்படின்னா என்ன அர்த்தம்? அது முன்னே தான், அதாவது 31 டிசம்பர் 2024 அன்னே தான். செலவு இருக்குது, விரயம் இருக்குது, எச்சரிக்கையாக இருக்கணும். ட்ரிங்க் அண்ட் டிரைவில் மாட்டினாலும் அங்கே நம்ம ஷேமநல நிதின்னு நம்மளுடைய காவல்துறை உங்கள் நண்பன் சொல்லி அவங்ககிட்ட ஒரு டோக்கன் போட்டு ரசீது வாங்க வேண்டியது இருக்கும், ஃபைனு. அதைத்தான் நம்ம ரொம்ப நாகரிகமாக சொல்கிறோம். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆக மொத்தத்தில் இளைஞர்கள் அந்த ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுவதற்கு எச்சரிக்கையாக இருக்கணும். விரயம் பண்ணுறது பொருள் விரயமாக இருந்தால் கூட பரவாயில்லை, சமாளிச்சிடலாம். அது கூட வரக்கூடாது, சமாளிச்சிடலாம். உடல் விரயமாகி போச்சுன்னா சில பேருக்கு விபத்துகள் மூலமாக உயிர் போகிறது கூட வாய்ப்பு உண்டு. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மகர ராசி அன்பர்கள் ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது நியூமராலஜி ரீதியாக 2025 9 வருது, அது உங்களுக்கு பாதகத்தை செய்யும். அதனால் இந்த ஆங்கில புத்தாண்டு நன்னு நீங்கள் மது அருந்தலாம், பிறகு டிஸ்கோத்தே போகலாம்னா அதுவே உங்களுக்கு மரணத்துக்கு ஒப்பமான கண்டத்தையும் கொடுத்துரும். எச்சரிக்கையாக இருக்கணும். பிறகு இந்த ஆங்கில புத்தாண்டில் தாயின் உடல்நலம் கெடும், மூத்த சகோதரனுடைய உடல்நலம் கெடும், உங்கள் மனைவியின் உடல்நலம் கெடும், எதிர் பாலினத்தில் உடல்நலம் கெடும், காதலியின் உடல்நலம் கெடும், லிவிங் டுகெதர் அதனுடைய உடல்நலம் கெடும். நீங்கள் லிவிங் டுகெதர் காதலியோடவே நீங்கள் பைக்கில் போனீங்கன்னா விபத்து நடந்து அதனால 2 பேருக்குமே, உங்களுக்கும் உங்கள் காதலிக்கோ இல்லை மனைவிக்கோ கூட விபத்துன்னு இருக்கலாம். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும், சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கணும் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடும் போது. பிறகு 28 ஜனவரி 2025 முதல் 31 மே 2025 எப்படிப்பட்ட காலம்? பொற்காலம் ஜாமி. முயற்சிகள் கை கொடுது. வெளிநாடு முயற்சி, வெளிமாநில முயற்சி, வியாபார முயற்சி, தொழில் முயற்சி, உத்தியோக முயற்சி, வேலைவாய்ப்பு முயற்சி, எல்லா முயற்சியும் கை கொடுது. 28 ஜனவரி 2025 டு 31 மே 2025 அற்புதமான காலம். எப்படிப்பட்ட காலம்? 24 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது 2001. இப்போ மீண்டும் 24 வருஷம் கழிச்சு வருது. குறிஞ்சி பூ கூட 12 வருஷத்துக்கு முன்னாடி தான் பூக்குது. ஆனால் இந்த யோகம் உங்களுக்கு 24 வருஷம் கழிச்சு தான் பூக்குது. அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொற்காலம். தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில், சுய தொழிலில். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுகிறது. ஜாதகத்தில் 2 பொண்டாட்டி யோகம் இருந்தா மீண்டும் மறு திருமணமும் நடக்குது. சூப்பர் தானே? சின்ன வீடுன்றாங்களே அது மாதிரி, ஸ்டெப்னின்றாங்களே அதுவும் நடக்குது. சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நடக்குது, பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்குது. அந்த வயசுல இருந்தா வெளிநாடு உத்தியோகம் கை கொடுது, குழந்தை பாக்கியம் கிடைக்குது. தொழிலில் ஒரு புது முயற்சியை பண்றீங்க சாமி. இந்த முயற்சி அடுத்த 24 வருஷத்துக்கு உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்கும். சொத்து சுகங்களை வாங்குறீங்க, வீட்டு தேவை பொருட்களை வாங்குறீங்க, நல்ல ஆடை அணிமணிகள், தங்க நகை, காதுக்கு கம்மல், மூக்குத்தி, இதெல்லாமே வாங்குறீங்க. பிறகு 23 மார்ச் 2025 அப்புறமா விடுதலை விடுதலை விடுதலை, 7 சனியிலிருந்து விடுதலை, சந்தோஷ பரிசத்துமா அப்படின்னா மகிழ்ச்சியான தருணங்கள்னு பேர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரம் 29 மார்ச் 2025 வருது. கடந்த 7.5 வருஷம் நீங்க பட்ட 7 சனி துன்பம் இப்பதான் மூச்சு நல்லா வருது. அது வந்து பாதி மூச்சு தான் விட்டுருந்தீங்க 7.5 வருஷம். சம்டைம்ஸ் கால் மூச்சு, பல்ஸ் கூட டாக்டர் திடீர்னு 50க்கு போயிடுது சார், அது கீழே போனால் மரணம் வரும் அப்படின்னு பயமுறுத்தினே இருந்தோம். இப்போ தான் பல்ஸ் வச்சு பார்த்தா ஆக்சிமீட்டரு 97 காட்டுது. 29 மார்ச்சுக்கு முன்னாடி 40 காமிச்சது, 50 காமிச்சது. டேஞ்சர் பாயிண்ட்ல இருந்தீங்க, இந்த நேரம் உயிர் போயிடுமோ. இப்போ 97க்கு மேலே காட்டுது, 98 காட்டுது, 99 காட்டுது. இப்போ போனால் டாக்டர் சொல்கிறார் கரெக்டாக இருக்குது பல்ஸ். எப்படிங்க? அதான் மேரு சொல்லிட்டார் இல்லைங்க 7.5 சனி போயிடுச்சுங்க. உடனே போய் பாருங்க. நீங்கள் ஜோதிட சத்குருஜி மேரு பேசியிருக்காரு, பிஹைண்ட் பக்தி சேனலில் போய் பாருங்க அப்படின்னு டாக்டர் கிட்ட சொல்லி. அப்படியா? நான் நோட் பண்ணுறாரு. என்ன சேனல்? பிஹைண்ட் பக்தி சேனல் நோட் பண்ணுறான். அப்படி இருக்குது சாமி. 7.5 நாட்டு சனினா சும்மாவா? 7.5 வருஷம் யா
ஒரு ஆயுள் காலத்துல 10ல் ஒரு பங்கு போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டானே அவங்க. வெளியே வரீங்க அதுல இருந்து. புது முயற்சிகள் கை கொடுது. 29 மார்ச் 2025 அப்புறமா கடந்த 7.5 வருஷத்துல கைவிட்டு போனதெல்லாம் எப்படி சம்பாதிக்கணுன்றதுக்கான டெக்னிக்கை யோசிக்கிறீங்க, சிந்திக்கிறீங்க, ரூம் போட்டு சிந்திக்கிறீங்க, பீரை வச்சுக்கிட்டு சிந்திக்கிறீங்க, விஸ்கி வச்சு சிந்திக்கிறீங்க, பிராண்டியை வச்சு சிந்திக்கிறீங்க. இது தம்பிகள். தும்பிகளா இருந்தாக்க நல்ல 4000 திவ்ய பிரபந்தம் மியூசிக் போட்டிருக்காரு இளையராஜா. இப்போ அந்த சீரியை கேட்டுக்கிட்டே சிந்திக்கிறீங்க. நம்ம அம்பிக்கும் சொல்லணும், தம்பிக்கும் சொல்லணும், தும்பிக்கும் சொல்லணும். இல்லை புது முயற்சிகள் கை கொடுது. அடுத்த 30 வருஷத்துக்கு இந்த புது முயற்சிகள் தான் அவங்களை கொண்டு போக போகுது நல்ல இடத்துக்கு. இதே அடிப்படை ஜாதகம் கெட்டதா இருந்தா கெட்ட முயற்சியும் பண்ணிடுவீங்க. பேங்க் கொள்ளையடிக்கலான்றது கெட்ட முயற்சி இல்லையா? அப்படின்னு சில பேர் செய்யறான்ல, அவன் ஜாதகம் அந்த மாதிரி ரூட்ல நமக்கு பணம் வர மாதிரி இருப்பான். அதையும் சொல்லணுமா இல்லையா? வாழ்க்கை பன்முகம் கொண்டது இல்லையா? நம்ம ஆதிசங்கருக்கு மட்டுமே ஜோசியம் சொல்லுகிறோம், ஹிட்லருக்கு சேர்த்து தான் சொல்லணும். ஹிட்லர் போடுற ஆட்கள் இருக்கிறானா இல்லையா? இப்போ பார்க்குறோமா இல்லையா? பாலிமர்னு ஒரு சேனல் இருக்கு. ஹார்ட் பேஷண்ட் பார்க்கக்கூடாது, அது 10 செகண்டுக்கு அடிக்கிறாங்க. சிறுமியை 16 பேர் கற்பழித்தார்கள். என்னடா வயசுன்னு கேட்டால் 6ன்றான். ஒரு வயசுக்கு ஒருத்தர்னா கூட 6 தான், 16 பேருன்றாங்க. அப்புறம் அதுவும் நாட்டில் நடக்குது இல்லை. ஆக நல்ல முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் என்பவர்கள் நல்ல முயற்சியில் வெற்றி பெறுவார்கள், கெட்ட முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் என்பவர்கள் கெட்ட முயற்சியில் வெற்றி பெறுவார்கள். அவ்வளவு ஆகமத்தில் வெற்றி பெறுவார்கள் 29 மார்ச் 2025 அப்புறம். பிறகு அங்கிருந்து வாங்க 14 மே 2025 எப்படி இருக்குது? இந்த 14 மே 2025 அப்புறமா கடன்கார டார்ச்சர் அதிகமாகுது, நோய் டார்ச்சர் அதிகமாகுது, வழக்கு டார்ச்சர் அதிகமாகுது. ஆனாலும் சமாளிக்க முடியுது. முயற்சிகள் கொஞ்சம் கெடுது. அது முயற்சி நல்லா போயிட்டு இருந்து கொஞ்சம் இப்போ கெடுது. கடன் வாங்கி தான் குடும்பம் நடத்த சூழ்நிலை வருது 14 மே 2025 அப்புறமா. ஊர் ஃபுல்லா பகையாகுது. குழந்தைகள் உடல்நலம் கெடுது, கருக்கலைப்பு ஏற்படுது, திருமணம் தடைபடுது இந்த 14 மே 2025 அப்புறமா. அதன் பிறகு 12 ஜூலை 2025 இருந்து 12 ஜூலை 2025 27 நவம்பர் 2025 எப்படிப்பட்ட காலம்? இந்த காலம் ஒரு பொற்காலம். எதுல பொற்காலம்? நூதன முயற்சி, நவீன முயற்சி, டெக்னாலஜி ரீதியான முயற்சி, புது முயற்சி, தொழில் முயற்சி, இளைய சகோதர சகோதரிகளுக்கு நற்காலம். அவங்க மூலமா அவங்களுக்கு நன்மை. தம்பி மாதிரி தங்கை மாதிரி உள்ளவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, அதன் மூலம் நன்மை. கடன் பெற்று தொழில முதலீடு செய்து முயற்சி பண்ணி மேல வர காலம். அதுதான் 12 ஜூலை 2025 இருந்து 27 நவம்பர் 2025. இது ஒரு பொற்காலம் தானே. பிறகு 18 அக்டோபர் 2025 இருந்து 5 டிசம்பர் 2025 இது எப்படிப்பட்ட காலம்? கடந்த 14 மே 2025 இருந்து நீங்க பட்ட சிரமத்துக்கும், நீங்க பட்ட கடனுக்கும், நீங்க பட்ட வழக்குக்கும், நீங்க அனுபவித்த நோய்க்கும் நிவாரணம் அளிக்கக்கூடிய காலம் ஜாமி. இப்படி சொல்லணும்னு யோசிச்சீங்கன்னா அதுதான் 18 அக்டோபர் 2025 இருந்து 5 டிசம்பர் 2025 வரையிலும் நிவாரணம். 14 மே 2025 பட்ட கடன், அவமானம், அசிங்கம், கடன்காரர்கிட்ட பேச்சு, இப்போ அதை பைசல் பண்றது, கடனை திருப்பி அடைக்கிறது, வருமான பெருக்கத்தை ஏற்படுத்துறது தான் 18 அக்டோபர் 2025 டு 5 டிசம்பர் 2025 வரையிலும். பிறகு இந்த ஆங்கில புத்தாண்டு நிறைவடையும் போது உங்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்கு? ஓப்பனிங் சொல்லிட்டேன், விரயத்தில் இருக்கு. அம்பிக்கும் தம்பிக்கும் தும்பிக்கும். இப்போ அதே தம்பிக்கும் அம்பிக்கும் தும்பிக்கும் எப்படி இருக்குது? நிறைவடையும் போது மன நிறைவோடு இருக்குது, மனசாந்தியோடு இருக்குது, ஆத்ம சாந்தியோடு இருக்குது. இது நிறைவடையும் போது என்று கூறி, இதுதான் இந்த ஆங்கில புத்தாண்டுக்கான மகராசி என்பதற்கான பலாபலன் இதுவரையில் கூறினேன். ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி,
நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. அடுத்ததா கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் குருஜி? வணக்கம் கும்பராசி அன்பர்களே. இந்த ஆங்கில புத்தாண்டான 1/1/2025 அதிகாலை 12:01 AM இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, தூள் பம்பாய் கப்பக்கிழங்கே, தூள் பம்பாய் கார குழம்பே அப்படி இருக்குது. 6ன்ற தொகை வருது சாமி. என்பிஏல இருந்த வீட்டை காப்பாத்திட்ட சாமி. இந்த ஆங்கில புத்தாண்டுல என்பிஏல இருந்த காரை காப்பாத்திட்ட சாமி. 3 டியூக்கு அப்புறமா போச்சுன்னா வீடு போயிடும், காரு போயிடும். வீட்டு வாடகை கட்டினா வீட்டை காலி பண்ணணும். அதுல இருந்து தப்பிச்ச சாமி இந்த ஆங்கில புத்தாண்டுல. நல்ல விஷயம் தானே. சிற்றின்ப பழக்கமா இருந்தா பாரை நோக்கி போறீங்க, பேரின்ப பழக்கமா இருந்தா கோயிலை நோக்கி போறீங்க. எடுகுண்டலோடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா ஒரே உருண்டுகிட்டே போறீங்க வீட்டுல இருந்து. அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. அப்படி ஆரம்பிக்குது 2025 நியூமராலஜி படி பார்த்தா 9ன்ற நம்பர் வருது. 9ன்றது உங்க ஜாதகத்துக்கு, உங்க ராசிக்கு தொழிலையும் சகோதரத்தையும் முயற்சியும் குறிக்குது. அதனால நியூமராலஜி படி இந்த ஆண்டு பல முயற்சிகள் எடுத்தால் அதில் சிலதுதான் பலிக்கும். பல தொழில் செய்ய வேண்டும் என்றால் சில தொழில் தான் செய்ய முடியும். தொழில கூட சரியான ஆள் கிடைச்சா ஆர்டர் கிடைக்காது, ஆர்டர் கிடைச்சா ஆள் கிடைக்காது சாமி. அப்படி இருக்குது நியூமராலஜி. பிறகு 28 ஜனவரி 2025 முதல் 31 மே 2025 ஏற்கனவே 7 சனியில் இருக்கிறீங்க. தலைமுறை வாழ்க்கையில் இருக்கிறீங்க. எல்லாம் சரியா இருக்கு. ஆனாலும் என்பிஏல போகக்கூடிய வீட்டை காப்பாத்துறீங்க, என்பிஏல போகக்கூடிய காரை காப்பாத்துறீங்க, பைக்கை காப்பாத்துறீங்க. வீட்டு வாடகை 4 மாசம் ஆகி போச்சு, திடீர்னு கொண்டு போய் 3 மாசம் வாடகை கொடுத்துட்றீங்க. இந்த டைம்ல எந்த டைம்? 28 ஜனவரி 2025 முதல் 31 மே 2025 பொற்காலம். எதுல பொற்காலம்? வீடு மண் மனை வாகனத்தை கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருந்தது. டியூ கட்டாம அது கை விட்டு போகாம காப்பாத்துறதுல நல்ல காலம். தாய் உடல்நலத்துக்கு செலவு செய்யக்கூடிய காலம். புது சொத்துக்களை வாங்கலாம். அது அடிப்படையில ராஜயோக ஜாதகமா இருந்தா, இல்லைன்னா வாங்க முடியாது. கல்யாண மண்டபம் கட்டலாம், வீடு கட்டலாம், மனை கட்டலாம், வாகனம் வாங்கலாம், புதுசா பென்ஸு காரை கூட வாங்கலாம் உங்க ஜாதகம் யோக ஜாதகமா இருந்தா. இன்னும் தமிழ்நாட்டு அரசியல்வாதியினுடைய குடும்ப ஜாதகமா இருந்துன்னு வைங்க, இந்த நேரத்தில் 5 ஸ்டார் ஹோட்டலே கட்டிடல நீங்க. ஏன்னா அரசியல்வாதி இல்லையா. அதுவும் தற்போது உள்ள ஆளுங்கட்சி அரசியல்வாதியா இருந்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டலே வாங்கிடலாம் விலை கொடுத்து. எப்போ? 28 ஜனவரி 2025 இருந்து 31 மே 2025 இந்த காலகட்டம் பொற்காலகட்டம். 24 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அப்பயும் கலைஞர் ஆட்சி தான் இருந்தது, இப்பயும் டிஎம்கே ஆட்சி தான் இருக்குது. அடி தூள். டிஎம்கே எம்எல்ஏ எல்லாம் பார்த்தீங்கன்னா அடி தூள் பண்ணுது. வார்டு கவுன்சிலர், வட்ட செயலாளர், வண்டு முருகன்ல இருந்து எல்லாரும் தூள் கலப்பு. சதுர செயலாளர் புதுசா பதவி வந்திருக்கு இப்போ டிஎம்கே. சதுர செயலாளர், கோண செயலாளர், அரைவட்ட செயலாளர், அரை சதுரம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் புது புது பதவி உருவாக்குவாங்க இந்த டைம்ல. உங்களுக்கு யோகம் வரணும்ல. நீங்க டிஎம்கேல இருந்தீங்கன்னாங்க, ஆக டிஎம்கே சார்ந்தவர்களுக்கு இது ஒரு ஜாக்பாட். மற்றவங்க அடிப்படை ஜாதகத்தில் ஏதாவது யோகம் இருந்ததுன்னா கிடைக்கலன்னா கிடைக்காது. எனக்கு ஒரு டிஎம்கே ஃபேமிலி தெரியும். அவங்க கல்யாண மண்டபம் கட்டுறாங்க, கும்பராசி. நான் தான் வாஸ்துலாம் பார்த்து கொடுத்தேன். அந்த அம்மா எனக்கு 2011 எலெக்ஷன் ரிசல்ட்டு நான் ஜெயாடிவியில் சொல்லும்போது 100% ஜெயிப்பாங்க அம்மானும் போது பார்த்துட்டு என்னை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க ஒரு பெரிய குடும்பம், டிஎம்கேல மந்திரியாக இருக்காங்க அவங்க குடும்பத்தில். அவங்க பெரிய கல்யாண மண்டபம், 100 சென்ட்டில் கல்யாண மண்டபம். அந்த வாஸ்து போட்டு கொடுத்தேன். கும்பராசி எப்படி ஜோசி எப்படி இது பார். கரெக்டாக இப்போ போர்டெலாம் போட்டாங்க. டிசம்பருக்குள்ளே வேலையை ஆரம்பிக்க போகிறாங்க. ஜனவரிக்கு மேலே ஆரம்பிங்க. அரசியல்வாதியில் இருந்தால் மற்றவங்கள இருந்தால் அந்த அரசியல்வாதிகள் கட்டுற அந்த கல்யாண மண்டபத்தை பார்த்து கண்ணார சந்தோஷப்படுங்க என்று கூறி, உங்கள் ஜாதத்தில் ஏதாவது யோகம் இருந்து மூதாதி சொத்துக்கு இருந்தால் அப்போ நீங்கள் கட்டலாம். இல்லைன்னா எங்கேருந்து கட்டுறது? உங்கள் சினிமாவில் நீங்கள் நம்பர் 1 ஸ்டாராக இருக்கணும், இல்லைன்னா நம்பர் 2 பிஸ்னஸ் பண்ணணும். நேர்மையாக சம்பாதிச்சா என்ன பண்ணுவீங்க? அப்படி நேர்மையாக சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு யோகம் வருது. அது அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியம், பாக்கியம், தன லாபத்தை வச்சு வரும். அது 6ன்ற தொகையில் இருக்கும். 6 லட்சம் 60 லட்சம் போதுமா? இப்படி சொல்லணும் ஜோசியம் சொன்னா. ரைட். இது 28 ஜனவரி 2025 முதல் 31 மே 2025 வீட்டு தேவை
தட்டுமுட்டு சாமான்கள், வெள்ளி பாத்திரங்கள், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, நவநாகரிக எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கி மகிழலாம். இந்த 28 ஜனவரி 2025 31 மே 2025 நல்ல ஆடை, அணிமணிகள், தங்க நகை, வைர நகை இதெல்லாம் வாங்கலாம். ரைட். பிறகு அங்கிருந்து வாங்க 29 மார்ச் 2025 முதல் வாயை திறக்காதீங்க. 29 மார்ச் 2025 அப்புறமா. ஆமாம், நீங்கள் யாராக வேணா இருங்க, டிஎம்கே ஃபேமிலியில் உள்ள அமைச்சராக கூட இருங்க, வாயை திறந்தீங்கன்னா அந்த வாயாலேயே உங்கள் பதவி பறி போயிடும். அப்படிப்பட்ட நேரம் 29 மார்ச் 2025 டிஎம்கே ஃபேமிலிக்கே சொல்கிறேன்னா மற்றவங்களே அப்படி உஷாராக இருக்கணும். அரசர்களுக்கே அப்படி, மந்திரிகளுக்கே அப்படின்னா எந்திரின்ற அளவுக்கு இருக்கிறவங்க உஷாராக இருக்கணும். இது 29 மார்ச் 2025 அப்புறமா இந்த ஆண்டு நிறைவடையவர்களும் இதுதான் பலன். உங்க வாயாலேயே நீங்க கெடுவீங்க. தவளைத்தான் வாயால கெடுங்க. அதனால வாயை போட்டு வச்சுக்கிங்க. யார் எது கேட்டாலும் அப்படியே அமைதியா இருக்கு. அவ்வளவுதான் சொல்லணும். இன்னும் சாமி பேச மாட்டேது, சாமி மௌன விரதம். எத்தனை நாளைக்கு ஆங்கில புத்தாண்டு நிறைவடைகிறவர்கள் அப்படி இருந்தா தப்பிச்சிங்க. இல்லைன்னா 1 கொடுத்து 10 வாங்க வேண்டியது இருக்கும். தேவையா நமக்கு? அதுக்காக ராசி பலன் பார்க்கறது. ரைட். பிறகு அங்கிருந்து வாங்க 14 மே 2025 பொற்காலம். அற்புதம். திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆகணுன்ற விதி உள்ளவங்களுக்கு ஆயிடுது. குழந்தை பிறக்கணுன்ற விதி உள்ளவங்களுக்கு பிறந்துடுது. பையன் வெளிநாட்டில் போய் படிக்கணுன்ற விதி உள்ள படிச்சிடறான். ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருது. இல்லையா எஜுகேஷன் லோன் கிடைச்சிருது. போட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புங்க. அற்புதமான காலகட்டம் 14 மே 2025. கடந்த காலத்தில் நீங்க பட்ட துன்பங்கள் பொருளாதாரத்தில் நிவாரணம் பெறும். நல்ல மனம், நல்ல புத்தி வேலை செய்து, ஷார்ப்பாக வேலை செய்து, எப்படி நம்ம கஷ்டங்கள்லேருந்து வெளியே வருதுன்னு பிளான் பண்ணுறீங்க. பிளான் பண்ணி அடிக்கிறீங்க. எல்லாம் வெற்றி தான். சொல்லி அடிப்பேன் அடி. ஆமாம், அடிச்சேன்னா நெத்தி அடி தான். அடிக்கிறீங்க. பார்த்தியா, நெத்தி நேரம் அடிச்சிடாதீங்க, அது கேஸ் ஆகிடும். பாட்டு அது. நான் சொல்லி அடிப்பேன்னு சொல்லிட்டார் மேலுன்னு போய் அவன் நெத்தியில் அடிச்சிக்கிங்க, அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான். சிக்கல் 7.5 வேறு போகுது. ஆக இது ஒரு அற்புதமான காலம், பொற்காலம் பொருளாதாரத்தில் 14 மே 2025 அப்புறமா. பிறகு அங்கிருந்து வாங்க 12 ஜூலை 2025 27 நவம்பர் 2025 எப்படிப்பட்ட காலம்? இந்த காலம் சங்கடமான காலம். ஹெல்த்தில், வெல்த்தில், வாக்கு கட்டுப்பாட்டில் எச்சரிக்கையாக இருக்கும். உங்கள் வாயாலேயே வார்த்தையை பிடுங்கி உங்களுக்கு பாதகத்தையோ நஷ்டத்தையோ ஏற்படுத்திடுவாங்க. பொருள் விரயமாகக்கூடிய காலகட்டம், கைப்பொருள் விரயமாகக்கூடிய காலகட்டம். 12 ஜூலை 2025 முதல் 27 நவம்பர் 2025 வரலும் இது ஒரு சங்கடமான காலகட்டம். பிறகு அங்கிருந்து வாங்க 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025 இந்த காலகட்டம் கடன் பெறும் காலகட்டம், வழக்குகளை சந்திக்கும் காலகட்டம், சிறை செல்லும் காலகட்டம். தப்பு பண்ணியிருந்தா தானே, நீங்கள் பண்ணலன்னா எச்சரிக்கையா இருங்க. ட்ரிங்க் அண்ட் டிரைவில் போனால் கூட தான், ஸ்டேஷனில் போய் உட்காந்து பேசினா கூட தான் சிறைக்கு போன மாதிரி. ஸ்டேஷன்லேயே சிறையை வச்சிருக்காங்க. இதை கொஞ்சம் 1 மணி நேரம் வச்சு அனுப்பியாவே இல்லைன்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. சிறைக்கு போகிறதுக்கு எப்படி வேணால் போகணும். இப்போது பீச்சில் ஒரு 2 பேர் அன்னப்பறவைகள் சண்டை போட்டு கலாச்சாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை தானே. அதனால் நீங்கள் அன்னப்பறவையோட போய் காதலரோட போய் கார் எடுக்க மாட்டேன்னு சொல்லி வீடியோ போட்டிங்கனாலும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த காலகட்டம்? 18 அக்டோபர் 2025 முதல் 5 டிசம்பர் 2025 பொருளாதார கஷ்டம், வழக்கு கஷ்டம், நோய் கஷ்டம், கடன்கார கஷ்டம். வேட்டியை உறவாத குறையா பேசுறான். யோ நீ உனக்குலாம் எதுக்கே பேண்ட் ஷர்ட்டு வாங்கின காசை கொடுக்கறதுக்கு வக்கீல்ன்றான் கடன்கார. பெண்களாக இருந்தால் உனக்குலாம் எதுக்குமா சேலை கட்டுற திரிகிற, நீ வாங்கின காசை கொடுக்கறதுக்கு முடியல, பல பொண்ணு சேலை வேறு கேட்குது. புடவை உருவாத குறையா, வேட்டியை உருவாத குறையா, பேண்ட்டை உருவாத குறையா கேட்டுறான் கேள்வி. இது 18 அக்டோபர் 2025 முதல் 5 டிசம்பர் 2025. பிறகு நிறைவடையும் போது எப்படி இருக்குன்னு சொல்லணும் இல்லை, ஓப்பனிங் சொல்லிட்டு அற்புதமாக இருக்குன்னு சொல்லணும். இந்த புத்தாண்டு நிறைவடையும் 31 டிசம்பர் 2025 நள்ளிரவு 11:59 உங்கள் மனநிலை எப்படி இருக்கு? அன்னைக்கு காலையிலேருந்தே எப்படி இருக்கு? 31/12/2025 காலையிலேருந்தே எப்படி இருக்கு உங்கள் மனநிலை? ஒரே பயம். வீடு கடலில் இருக்கு, வாகனம் கடலில் இருக்கு, வீட்டு வாடகை 2-3 மாதம் கட்டல, எந்த நேரத்தில் எது நடக்குமோ கப் சிப் பயத்திலேயே நிறைவடையுது. ஆனாலும் அந்த பயத்தில் ஒரு தெளிவு இருக்குது. சமாளிச்சிட முடியுன்ற தெளிவோடு நிறைவடைகிறது இந்த ஆங்கில புத்தாண்டு. இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1
பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. குருஜி, கடைசி ராசியான மீனம் ராசிக்கு இந்த 2025 எப்படி இருக்கும்? ஆங்கில புத்தாண்டு ஆமா, கண்டிப்பா சொல்றேன். வணக்கம் மீனராசி அன்பர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டான 1/1/2025 அதிகாலை 12:01 ஆரம்பமாகும் ஆங்கில புத்தாண்டு நிறைவடையும் காலம் 31 டிசம்பர் 2025 நள்ளிரவு 11:59 PM வரையிலும். நியூமராலஜி ரீதியாக முதலில் சொல்கிறேன், இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 என்பது 9இல் ஆரம்பிக்கிறது. அதனால் இந்த நியூமராலஜி ரீதியாக இந்த மீன ராசிக்கு இந்த 9ஆம் எண் என்பது பொருளாதாரத்தையும் நினைத்த செல்வத்தையும் குறிக்கக்கூடியது. இந்த 6 மாத காலம் ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிச்ச ஜூன் வரல உங்களுக்கு பொருளாதார இடர்பாடு, செல்வ இடர்பாடு வரும் வரும் வரும். இப்படி 3 வாட்டி சொன்னா வானமண்டல தகவல் வருதுன்னு அர்த்தம். நடந்துடும். குடும்பத்தில் பொருளாதார தட்டுப்பாடு, தந்தையின் உடல்நலம் கெடுதல், இதெல்லாம் நியூமராலஜி ரீதியா. குடும்பம் கஷ்டத்தில் மூழ்குதல், மாத தேவைக்கே பணம் குறைவாக வருவது, உங்க தேவையை விட கம்மியா வரும், பாதி வரும், கால் வரும், அந்த மாதிரி. இது நியூமராலஜி ரீதியா. அதனால சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. பிறகு இந்த ஆங்கில புத்தாண்டு ஆரம்பித்த 28 ஜனவரி 2025 முதல் 31 மே 2025 இந்த காலகட்டம் பொற்கால கட்டம். எதுல பொற்கால கட்டம்? லட்சியத்தில் வெற்றி பெறுவதற்கு, முயற்சியில வெற்றி பெறுவதற்கு, சிறு சிறு விளையாட்டுகளில் மாணவர்களுக்கு சிறு சிறு விளையாட்டுகளில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு, கிரிக்கெட்டு அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை தரக்கூடிய நேரம். மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு, இளைஞர்களுக்கு, இளைஞர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம், பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முயற்சி செய்து பெருங்கொண்ட கடனை வாங்கறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. உங்கள் முயற்சியின் மூலமாக பெருங்கொண்ட கடன், சிறுகொண்ட கடன் இல்லை. 1000கணக்கில் வாங்கினா சிறுகொண்ட கடன், லட்சக்கணக்கில் வாங்கினா தான் பெருங்கொண்ட கடன். அதனால லட்சக்கணக்கில் கூட கடன் வாங்குறதுக்கு, அதுவும் 6 லட்சம், 60 லட்சம், 15 லட்சம், 24 லட்சம் கடன் வாங்குறதுக்கு அதிகாரம் உண்டு. வாங்கி தான் தீரணும். அப்படிப்பட்ட நேரம் தான் 28 ஜனவரி 2025 முதல் 31 மே 2025. அதன் பிறகு 29 மார்ச் 2025 முதல் இந்த ஆங்கில புத்தாண்டு நிறைவடையும் நாள் வரை உங்களுக்கு உங்க வெயிட் 100 கிலோவா இருக்கலாம். தூக்கி தலைமையில 350 400 கிலோ வெயிட் வச்சே போயிருக்கும். 100 கிலோ வெயிட் உள்ளவன் 400 கிலோ வெயிட் தாங்க முடியுமா? தாங்க முடியாது. அப்படிப்பட்ட காலம். ஹெல்த் விரயமாகுது. விரயம்னா என்ன? செலவாகுது. வரவுக்கு மீறி செலவு. அதுதான் 29 மார்ச் 2025 முதல். வரவுக்கு மீறி செலவு, மூத்த சகோதரனால் செலவு, ஒரு நண்பனால் செலவு, வருமானத்தை விட அதிக செலவு, மருத்துவ செலவு, வட்டிக்காரனுக்கு வட்டி கட்டுற செலவு, கடன் செலவு, வழக்கு செலவு, நோய் செலவு, இப்படி பலவிதமான செலவுகள் 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 செலவுகள். இதுதான் இந்த 29 மார்ச் 2025 இந்த ஆங்கில புத்தாண்டு நிறைவடையும் நாள் வரை. பிறகு கொஞ்சம் கொஞ்சம் லாபமும் வரும். பிறகு 14 மே 2025 முதல் தலைமறை வாழ்க்கை, ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்து வச்சுக்கிங்க. கடன்காரன் தூக்கி உள்ள வச்சிருவான். விடிகாலில் வருவான், 4 மணிக்கு வருவான், 3 மணிக்கு வருவான். போலீஸே அப்போ தான் வரும், திருடன் அப்போ தான் வருவான். ஆனால் அப்போ தான் அசந்து தூங்குவீங்க நீங்கள். அப்போ தூக்கி உள்ள போட்டுருவோம். அதனால் உள்ளூர்லேயே இருக்கணும், உள்நாட்டிலே இருக்கணும், உள் மாநிலத்திலே இருக்கணும், உங்கள் நகரத்திலே இருக்கணும், உங்கள் தெருவிலே இருக்கணும், உங்கள் வீட்டிலே இருக்கணும். ஆனால் அவன் கண்ணுக்கு தெரியக்கூடாது. எப்படி அண்டர் கிரவுண்டாக பண்ணி வைக்க முடியும்? அப்படி கிடையாது. சுதானமாக இருக்கணும், சுதாரிப்பாக இருக்கணும். சிக்கக்கூடாது கடன்காரன் கையில், விரோதி கையில். சிக்கனா சிறைதான். அந்த மாதிரி நேரம். அதுதான் 14 மே 2025 முதல் இந்த ஆங்கில புத்தாண்டு நிறைவடையும் வரை. சொத்து பிரச்சனை, வீடு பிரச்சனை, வாகன பிரச்சனை, சுய தொழில் பண்றவங்களுக்கு பிரச்சனை சாமி, உத்தியோக பிரச்சனை, வேலை வாய்ப்பு பிரச்சனை, இதெல்லாம் இந்த 14 மே 2025 அப்புறமா நடக்குது நடக்குது நடக்குது. 3 வாட்டி சொன்னா நடந்துருது. ஏன்னா எனக்கு வானமண்டலத்திலிருந்து பட்சி அடிக்குது. பட்சி பிறகு அந்த பட்சி இல்லை, காக்கி சட்டை பட்சி இல்லை, சத்யராஜ் சொன்னது. இது பஞ்சபட்சி அடிக்குது. டக்கு டக்கு டக்கு.
ஜோதிடத்துல பஞ்சபட்சி சாஸ்திரம் அடிக்குதுன்னு அர்த்தம். பிறகு அங்கிருந்து வாங்க 14 மே 2025 இருந்து 12 ஜூலை 2025 இருந்து 27 நவம்பர் 2025 இந்த காலகட்டம் செலவு முன்ன விட பன்மடங்கு. வரவு 8 அணா, செலவு 100 அணா, 10 மடங்கு. 10,000 ரூபாய் சம்பாரிச்சா ₹1,00,000 செலவு. என்ன பண்ண முடியும்? ஊரை விட்டு தான் ஓடணும். அப்படிப்பட்ட நேரம் தான் 12 ஜூலை 2025 முதல் 27 நவம்பர் 2025 வரையில் பொருளாதார சீர்குலைவு, உடல்நல சீர்குலைவு, மருத்துவ செலவு, வியாபாரத்தில் நட்ட செலவு, வருமானமே வரல, நஷ்டம். 12 ஜூலை 2025 இருந்து 27 நவம்பர் 2025 வரை இதான் நிலைமை. அங்கிருந்து வாங்க 18 அக்டோபர் 2025 முதல் 5 டிசம்பர் 2025 கெட்டதுலயும் நல்லது. இந்த 14 மே 2025 இருந்து தலைமுறை வாழ்க்கை இருந்ததுல இப்பதான் பெயில் கொடுக்குறோம். இவ்வளவு நேரம் நீங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்குறதுக்கு தலைமறைவா இருந்தீங்க, இப்ப பெயில் கொடுத்துட்டோம். அப்பா இப்போ டைரக்டா வரீங்க. கடைக்காரனை பாரு, என்னடா பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க பத்தியா, பெயில் வாங்கிட்டு அப்படின்னு இப்பதான் தைரியமா வந்து உங்க தெருவிலே இப்பதான் அவங்க பாக்குறா இந்த பார்க்கவே முடியல. 14 மேல இருந்து அப்படின்னா சொல்லிட்டாரு இல்லையா, எங்களுக்கு தான் மேரேஜ், அப்புறம் என்ன நாங்கள் உஷாரா இருக்க மாட்டோமா அப்படின்னு. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது, ஃபினான்ஸும் நல்லா இருக்குது. கடந்த காலம் 14 மேல இருந்து தலைமுறை வாழ்க்கையில் இருந்தீங்க, பொருளாதாரம் வந்து ஈட்டவே முடியல, இப்போ கொஞ்சம் ஈட்டுறீங்க, அதுக்கு சேர்த்து கொஞ்சம் வருமானம் வருது. இந்த குறைந்தபட்சமான 55 நாட்கள் 50 நாட்களுக்குள் வருது. அத்துடன் இந்த ஆங்கில புத்தாண்டு நிறைவடைகிறது. பிறகு ஓப்பனிங் எப்படி இருக்கும்னு சொன்னோம். இந்த ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது 31 டிசம்பர் 2025 எப்படி இருக்கும் இப்ப சொல்றேன். இந்த ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது 1/1/2025 அதிகாலை 12:01 எப்படி இருந்தது? உங்களுக்கு பணம் வந்தது சாமி. உனக்கு ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிக்கிற 1/1/2025 6 தொகை வந்தது. அதுக்கு மறுநாள் வந்து 1 முதல் தொகை 6. இந்த ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது 6 தொகை வருது. அதுக்கு மறுநாளே வந்து 1 தொகை வருது. அதுக்கு மறுநாள் வந்து 2 தொகை வருது. அதுக்கு மறுநாள் 9 தொகை வருது. இப்படி வந்தது 4 தொகை. 6, 1, 2, 9, 4 விதமான தொகை வந்தது ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது. இப்போ ஆங்கில புத்தாண்டு நிறைவடையும் போது எப்படி வருது அப்படின்னா, இந்த ஆங்கில புத்தாண்டு நிறைவடையும் போதும் பணம் வந்து வருது. அது 1 தொகை. அதனால ஓப்பனிங்கும் நல்லா இருக்குது, எண்டிங்கும் நல்லா இருக்குது. நடுவில் தான் வந்து உங்களுக்கு பலவிதமான சிக்கல்கள், சிராய்ப்புகள். அதைத்தான் நான் தேதி மாத வருடத்தோடு துரிதமாக கூறினேன். இதுதான் இந்த மீனராசி அன்பர்களுக்கான நீங்கள் கேட்ட ஆங்கில புத்தாண்டு பலாபலன்கள். இதுவரையிலும் தேதி மாத வருடத்தோடு துரிதமாக விலாவரியாக கூறினேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? Contact Jodhida Sadguruji Mehru. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.